சாக போகிற ஒரு மனுஷன் தன்னோட குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போகணுன்னு நினைப்பார். அப்படி சாக போகிற அந்த மனுஷன் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வாழ்க்கை பற்றின பாடத்தை எடுத்த ஒரு நபராக இருந்தால், சாக போகிற அந்த கடைசி நிமிஷத்தில் தன்னோட குழந்தைக்கு எந்த பாடத்தை சொல்லணும்னு நினைப்பார்? வாழ்க்கையை பற்றின பாடம், தன்னோட வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட ஒட்டுமொத்த பாடம், இது எல்லாத்தையும் தன்னோட குழந்தைக்கு சுருக்கமாக சொல்லணுன்னு அவர் நினைப்பார். அப்படிப்பட்ட அந்த பாடம் எவ்வளவு உண்மையான விஷயமா இருக்கும், எவ்வளவு பயனுள்ள விஷயமா இருக்கும், அது எப்படி கேட்கக்கூடிய அனைத்து நபரின் வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு பாடமாக இருக்கும். அப்படிப்பட்ட பாடத்தை கண்டிப்பாக நம்ம ஒரு பொக்கிஷமாக தானே பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம்தான் ராண்டி பாஷ் எழுதின தி லாஸ்ட் லெக்சர் அப்படின்ற இந்த புத்தகம். சாகும் தருவாயில் தன்னோட குழந்தைக்கு நிறைய பாடத்தை சொல்லித்தரணுன்ற ஒரே நோக்கத்துக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இன்றைக்கி இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோடய வடிவமைப்பிலேயே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னோடய லிவரில் 10 கட்டி, சின்ன கட்டி தான், ஆனால் கேன்சர் கட்டி. அதனால் நான் வாழ போகிறது இன்னும் சில மாதங்கள் தான். என் வாழ்க்கை ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கை தான். எனக்கு 3 அழகான குழந்தைகள் இருக்காங்க. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப ஆசைப்பட்டு நேசித்த ஒரு கனவு கன்னி தான் என்னோடய மனைவி. இப்படி அழகான குடும்பம் கிடச்சிருச்சு. ஆனால் அவங்க கூட வாழ்கிறதுக்கான நேரம் தான் எனக்கு கிடைக்கல. என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சொற்பமான கொஞ்ச நேரத்தை நான் எப்படி செலவழிக்கிறது? ரொம்ப எளிமையான பதில் வெளிப்படையாக தெரியுது. என்னோடய குடும்பத்தோடு நான் நேரத்தை செலவழிக்கலாம். ஆனால் ரொம்ப எளிமையான ஒரு பதில் இல்லை, வெளிப்படையாக தெரியாத ஒரு விஷயம். என்னோடய குழந்தைகள் இன்னும் குழந்தைகளாக இருக்காங்க. அவங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கான பாடத்தை சொல்லித்தர நான் இருக்க மாட்டேன். அப்போ அவங்களுக்கு இப்போவே நான் என்ன பாடத்தை சொல்லித்தரது? அந்த பாடத்தை எப்படி சொல்லித்தரது? என்னோடய வாழ்க்கையின் கதையை அவங்கள்ட்ட நான் எப்படி சொல்கிறது? என் வாழ்க்கையில் நான் சேகரித்து வச்சுருக்கக்கூடிய ஞானத்தை அவங்களுக்கு எப்படி கடத்துறது? இப்படி யோசிக்கும் போது தான் கார்னிகி மெல்லான் பல்கலைக்கழகத்திலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. தி லாஸ்ட் லெக்சர், கடைசி பாடம் அப்படின்ற ஒரு தலைப்பில் என்னை பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே நான் பேசினதை பல பேர் ஃபோன்லேயும் கேமராலேயும் வீடியோ எடுக்க தான் செஞ்சாங்க. அந்த வீடியோவை நீங்களே பல இடத்துல பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் பேசினது போதுமா அப்படின்னு கேட்டால் என்னுடைய குழந்தைகளுக்கு பத்தாதோ அப்படின்னு தோணுது. வாழ்க்கையின் சந்தோஷம் என்ன, வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, வாழ்க்கையில் எப்படி நன்றி உணர்வோடு இருக்கிறது, எப்படி நேர்மையாக இருக்கிறது, அடுத்தவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது ஏன் ரொம்ப முக்கியம், எப்படி நன்றி சொல்கிறது, எப்படி மன்னிப்பு கேட்குறது, பேனாவை எப்படி பத்திரமா பாக்கெட்டில் வைக்கிறது, இப்படி என் வாழ்க்கையில் நான் சம்பாதிச்சு வச்சுருக்கிற, நான் சேகரித்து வச்சுருக்கிற இவ்வளவு அர்த்தமுள்ள ஞானங்களை என்னோடய குழந்தைகளுக்கு கடத்தணும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த கடைசி பாடம்னு நான் எடுத்த வகுப்போட தொடர்ச்சியாக இந்த புத்தகத்தையும் எழுதியிருக்கேன். நான் ஒரு ஓவியனாக இருந்திருந்தால் என் குழந்தைக்காக ஓவியத்தை வரைஞ்சிருப்பேன். நான் ஒரு இசை கலைஞனாக இருந்திருந்தால் என் குழந்தைகளுக்காக இசை வாத்தியத்தை வாசித்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பேன். ஆனால் நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு பேச்சாளர். அப்போ என் குழந்தைக்காக நான் பேசி தானே ஆகணும். அதுதான் இந்த புத்தகம் அப்படின்னு இந்த புத்தகத்தை துவங்குறாரு ராண்டி பாஷ். இந்த புத்தகத்தில் நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல கதைகள் இருக்குது, சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது, அங்கங்கே நம்மளை சிரிக்க வைக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது, கூடவே நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல 100 பாடங்கள் இருக்குது. பொதுவாக இங்கே இருக்கிற கல்லூரிகளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, தி லாஸ்ட் லெக்சர் அப்படின்ற ஒரு வகுப்பு எடுக்கிறதுக்கு. இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேச்சாளர்கள், மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், மிகப்பெரிய பேராசிரியர்கள், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போ சாக போகிறீங்க, இன்னும் சில நாள் தான் நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீங்க, அப்படி இருந்தால் இந்த உலகத்துக்கு என்ன மாதிரி வகுப்பை நீங்கள் எடுக்கணும்னு நினைப்பீங்க, எந்த பாடத்தை சொல்லித்தரணும்னு நினைப்பீங்க அப்படின்னு கற்பனை பண்ண சொல்லி பேச சொல்லுவாங்க. அதோட பேர் தான் தி லாஸ்ட் லெக்சர். அப்படிப்பட்ட ஒரு லாஸ்ட் லெக்சரை கார்னிகி மெல்லான் யூனிவர்சிட்டியும் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இவ்வளவு நாள் அதை தி லாஸ்ட் லெக்சர் சீரீஸ் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக நான் பேச போகிற அந்த நேரத்தில் அதோட பேரை ஜேர்னிஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க, பயணங்கள் அப்படின்னு மாற்றிட்டாங்க. என்னோடய நேரத்தை பார்த்தீங்களா? உண்மையாகவே தி லாஸ்ட் லெக்சரை கொடுக்க போகிறேன், ஆனால் பேரை பயணங்கள்னு மாற்றிருக்காங்க. ஆனால் அதற்காகலாம் நான் இதை தி லாஸ்ட் லெக்சர் அப்படின்னு கூப்பிட்றத நிறுத்த போகிறது கிடையாது. உண்மையாகவே இது என் வாழ்க்கையின் கடைசி பாடம் தான். கரெக்டாக என் வயிற்றில் பேங்க்ரியாஸில் சில கேன்சர் கட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்த அந்த நேரம், என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் உயிர் பிழைச்சிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்த அந்த நேரம். பொதுவாக இந்த கேன்சர் வந்தால் 1,00,000ல் ஒரு 1-2 பேர் உயிர் பிழைப்பாங்க. கேன்சர் வந்த புதுசில் அந்த 1 பேர் 2 பேர் நான் தான் அப்படின்னு நம்ம நம்புவோம்ல, அந்த காலம். அப்போ தான் கார்னிகி மெலான்லேருந்து எனக்கு ஒரு மெயில் வருது. அந்த மெயிலில் தி லாஸ்ட் லெக்சரில் பேசுகிறதுக்கு உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
நானும் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் உயிர் பிழை பண்ணுற நம்பிக்கை எனக்கு அப்போ இருந்துகிட்டு இருந்துச்சு. நான் சாகாமல் இருக்கிறதுக்காக இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த கார்னிகி மெலான் யூனிவர்சிட்டியிலேருந்து லாஸ்ட் லெக்சரில் நீங்கள் எந்த டாபிக் பற்றி பேச போகிறீங்க? நீங்கள் பேசுகிற பேச்சோட தலைப்பு என்ன? நீங்கள் பேசுகிறதோட பேச்சோட அப்ஸ்ட்ராக்ட் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி வச்சுருங்க. நீங்கள் எந்த ப்ரெசன்டேஷனை பயன்படுத்த போகிறீங்க அதை கொஞ்சம் அனுப்புங்க. இந்த ஃபார்மை கொஞ்சம் ஃபில் பண்ணிவிடுங்க அப்படின்னு மெயில் மேலே மெயில் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது. தான் செத்துடக்கூடாது அப்படின்னு வேகமாக ஓடக்கூடிய ஒருத்தனை நிறுத்தி இந்தாங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்பான ஆஃபீஸர்ஸை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. சில வாரங்கள் கழித்து எனக்கு ஒரு செய்தி வந்தது. கடைசியாக உங்களுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட் வேலை செய்யல ராண்டி, நீங்கள் இன்னும் சில மாதத்தில் கண்டிப்பாக இறந்து போயிடுவீங்க அப்படின்ற செய்தி தான் அது. இன்னும் சில மாதங்களில் இறந்து போயிடுவேன் அப்படின்னு எனக்கு செய்தி வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே எனக்கு நினைவுக்கு வருது. நான் பணத்தை சேர்த்து வைக்கணுமே, நான் பணத்தை மனைவிக்கு கொடுக்கணுமே, இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தேன், அதில் நாமினியாக மனைவி இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணணுமே, குழந்தையோட அடுத்த பிறந்த நாளுக்கு இப்போயே நம்ம ஒரு ஆடையை எடுத்து வச்சிடலாமே அப்படின்னு எவ்வளவு வேலை. இவ்வளவு வேலைக்கு மத்தியில் இந்த லாஸ்ட் லெக்சரை நான் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த லாஸ்ட் லெக்சரை, அந்த கடைசி பாடத்தை எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நாங்கள் பிட்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து வேறு ஒரு நகரத்துக்கு நாங்கள் மாறணும். ஏன்னா என்னோடய மனைவியோட குடும்பம் அங்கே தான் இருக்குது. நான் இறந்ததுக்கப்புறம் இங்கே சொந்தமே இல்லாமல் என்னோடய மனைவியை என்னால் வச்சுக்க முடியாது. அதனால் என்னோடய மனைவி ஊருக்கே போயிடலான்னு நாங்கள் நகர்ந்து போயிட்டோம். இப்போ இந்த லெக்சரை கொடுக்கணுன்னா நான் ஃப்ளைட் பிடிச்சி திரும்ப பிட்ஸ்பர்க்கு வந்தாகணும். அவ்வளவு கொஞ்சம் கடினமான வேலை தான். அப்போ தான் ஜெய் என்னோடய மனைவி என்கிட்ட சொன்னான், நீங்கள் என்ன ஒரு சுயநலவாதின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களோட கடைசி ஒரு சில நாட்களை நான் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட குழந்தைகளுக்காக அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகுப்பு, ஏதோ ஒரு லெக்சர் உங்களை என்கிட்டேருந்து பறித்து எடுக்கிறத என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. தயவு செஞ்சு எங்கள் கூடயே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போவும் நான் சொன்னேன், கண்டிப்பாக இந்த லாஸ்ட் லெக்சரை நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. என் மனைவிக்கு அது பிடிக்கல. 2 பேருக்கும் பெரிய வாக்குவாதம். சைக்காட்ரிஸ்ட்டே போயிட்டோன்னா பாருங்களேன். சைக்காட்ரிஸ்ட்டை போனதுக்கப்புறம் தான் என் மனைவி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. நான் அந்த லெக்சரை கொடுக்கறதுக்கு போகணுன்னா குறைஞ்சது ஃப்ளைட் பிடிச்சி போயிட்டு வரத்துக்கு 2 நாள் ஆகிடும். அந்த 2 நாளில் ஒரு நாள் என் மனைவியோட பிறந்த நாள், 41வது பிறந்த நாள், என்னால் பார்க்க முடிஞ்ச கடைசி பிறந்த நாள். இப்போ எனக்கு முன்னாடி 2 கேள்வி வைக்கப்பட்டுடுச்சு. 1, என்னால் என் வாழ்க்கையில் பார்க்க முடிஞ்ச கடைசி என் மனைவியின் பிறந்த நாளை நான் பார்க்க போகிறேன்னா, இல்லை அந்த லாஸ்ட் லெக்சரை கொடுக்க போகிறேன்னா? எவ்வளவு கஷ்டமான கேள்வி இல்லை? பதில் ரொம்ப சுலபந்தான். எனக்கு இந்த லாஸ்ட் லெக்சரை கொடுக்கணுன்னு தான் தோணுச்சு. என் மனைவிக்கு மிகப்பெரிய கோபம். எனக்கு இது எப்படி தோணுது தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், அவரோட வாழ்க்கையில் அவர் கடைசியாக விளையாட போகிற ஆட்டம் எப்படி இருக்கும்? மகேந்திர சிங் தோனி, அவர் கடைசியாக விளையாடக்கூடிய அந்த பந்து, சேப்பாக்கத்தில் அவர் விளையாடுறார். அந்த கடைசி பந்தில் அவர் 6 அடிச்சுட்டு வெளியே வந்தால் அவரோட வாழ்க்கை எப்படி மாறும்? அப்படித்தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. என் வாழ்க்கையில் நான் சந்திக்க போகிற கடைசி பந்து மாதிரி எனக்கு தோணுச்சு. என் மனைவிக்கு அப்பவும் அது பிடிக்கல. அவள் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அப்போ தான் நான் அவள்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன், ஜெய், காயப்பட்டு சாக போகிற ஒரு சிங்கம் இன்னும் தன்னால் கர்ஜிக்க முடியுமான்னு யோசிக்கிறது எவ்வளவு கொடூரமான விஷயம்னு உனக்கு தெரியுமா? இந்த உலகமே பார்த்து வியந்த ஒரு சிங்கம், காட்டில் இருக்கிற எல்லா மிருகமும் பார்த்து ரசித்த ஒரு சிங்கம் இன்றைக்கி காயப்பட்டு சாக கிடக்கு. அது மனதில் ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜெய், தன்னால் திரும்ப கர்ஜிக்க முடியுமா? ஒரே ஒரு தடவை தன்னால் கர்ஜிச்சிட முடியுமா அப்படின்னு அந்த சிங்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு தடவை பழைய மாதிரி, இந்த உலகமே ரசிக்கிற மாதிரி ஒரே ஒரு கர்ஜனையை கொடுத்துட்டோன்னா நிம்மதியாக சாகலாம் அப்படின்னு அந்த சிங்கம் நினைக்குது. ஜெய், அது எவ்வளவு கொடூரமான விஷயம் தெரியுமா? உன்னோட பிறந்த நாளை என்னால் கண்டிப்பாக மிஸ் பண்ண முடியாது. ஆனால் அதை தாண்டியும் நான் ஒரு தடவை கர்ஜிச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறது பெரிய தப்பு இல்லை. அது மட்டும் இல்லை ஜெய், நமக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. பெருசுக்கு 5 வயசு, சின்னதுக்கு ஒரே ஒரு வயசு தான். என்னை பற்றின எந்த ஒரு ஞாபகமும் நம்மளோட குழந்தைக்கு இல்லாமல் போகலாம். கண்டிப்பாக என்றைக்கோ ஒரு நாள் என்னோடய அப்பா யார், என்னோடய அப்பா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு அதுங்க யோசிக்கும். அதற்கான பதில் இந்த லாஸ்ட் லெக்சராக இருக்கும் ஜெய். எனக்கு தெரிஞ்ச மொத்த பாடத்தையும் என்னோடய குழந்தைகளுக்காக நான் விட்டுட்டு போகணும். அதுதான் இந்த லாஸ்ட் லெக்சர். என்றைக்காவது கண்டிப்பாக ஒரு நாள் என்னோடய குழந்தைகள் ஒன்ட்ட வந்து அப்பா யாருமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது நீ எதை அவங்களுக்கு காட்டுவ? எந்த விஷயத்தை சொல்லுவ? கண்டிப்பாக இந்த கார்னிகி மெலானில் நான் பேச போகிறத வீடியோவாக எடுப்பாங்க. ஒரு டிவிடியை கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து உன்ட்ட கொடுப்பேன். நம்மளோட குழந்தைகள் என்றைக்காவது ஒரு நாள் எதிர்காலத்தில் என்னோடய அப்பா யார் அப்படின்னு கேட்டால்
அன்றைக்கி அந்த டிவிடியை போட்டு காட்டு, அவங்களுக்கு அவங்க அப்பா யாருன்னு தெரியும். இதனால தான் எனக்கு கண்டிப்பாக இந்த லாஸ்ட் லெக்சரை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்குது ஜெய் உடனே கொஞ்சம் சிரிக்க ஆரம்பித்தா. கண்ணில் கண்ணீர் இன்னும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுச்சு. நான் லாஸ்ட் லெக்சரை கொடுக்கறதுக்கு தயாராக போகிறேன். பொதுவாக ஒரு பேச்சால் நான் பார்த்தா திடீர்னு வந்தால் ஸ்டேஜில் ஏறினா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தோணும். ஆனால் அவன் பேசுகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கடினமாக உழைச்சிருப்பான்றது பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் போகலாம். அதே மாதிரி தான் அன்றைக்கி கடுமையாக உழைக்க ஆரம்பித்தேன். என்னோடய குடும்பத்தோடு என்னால் நேரம் செலவழிக்க முடியல. இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்னோடய கடைசி பாடத்திற்காக நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் எதை பற்றி பேசுகிறது, எதை பற்றி பேசினா என்னோடய குழந்தைகளுக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அது ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் நான் பேச போகிறேன். நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், சயின்ஸை பேசிடவா? எப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் நான் பேசுகிற விஷயம் சாதாரண அன்றாட வாழ்க்கைக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? எதை நான் பேசுகிறது? என்னோடய கதையை பேசவா, என்னோடய சாதனைகளை பேசவா, இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்னோடய கேன்சரை பற்றி பேசிடவா? என்னோடய கேன்சரை பற்றி பேசினா எல்லோரும் கண்ணீரோடு கண்டிப்பாக பார்ப்பாங்க. கண்டிப்பாக அந்த பேச்சுக்கு கைத்தட்டல் வரும். ஆனால் அதற்காகலாம் கேன்சரை பற்றி நான் பேச போகிறதில்ல. சாக போகிற ஒருத்தவன் மரணத்தை பற்றி தான் பேசுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்க அந்த கூட்டத்துக்கு போய் வாழ்க்கையை பற்றி நான் பேச போகிறேன். என்ன எந்த விஷயம் தனித்துவமானவனாக மாற்றுது? இந்த கேள்வி தான் என் மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன எந்த விஷயம் தனித்துவமானவனாக மாற்றிக்கிட்டு இருக்கு? அதற்கான பதிலை நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் எப்படி தனித்துவமானவனாக இருக்கிறது அப்படின்றத கண்டிப்பாக கற்றுப்பாங்க. அதுதான் என்னோடய குழந்தைகளுக்கு வேணும். ஆனால் என்னோடய தனித்தன்மைன்றது என்ன? கண்டிப்பாக என்னோடய கேன்சர் என்னோடய தனித்தன்மை கிடையாது. அப்போ என்னோடய தனித்தன்மை என்ன? நான் ஒரு ஆசிரியர், கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட், ஒரு கணவன், ஒரு அப்பா, ஒரு மகன், ஒரு நண்பன், ஒரு சகோதரன், இப்படிலாம் பல விஷயங்கள் எனக்கு இருக்கே. அதெல்லாம் என்னோடய தனித்தன்மை கண்டிப்பாக கிடையாது. அது எல்லாமே நான் வகித்த ஒரு பதவி மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்போ உண்மையாக என்னோடய தனித்தன்மை என்ன? இதை நான் யோசிக்காத நேரமே இல்லை. அன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட்டிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடச்சிது. என்னோடய தனித்தன்மை என்ன? என்னோடய தனித்தன்மை என்னோடய கனவுகள், என்னோடய குறிக்கோள்கள், முக்கியமாக குழந்தை பருவத்தில் நான் வச்சுக்கிட்டு இருந்த கனவுகள் தான் என்னோடய தனித்தன்மை. ஒரு குழந்தை எப்படிப்பட்ட கனவை காணுதோ அதுதான் அதோட தனித்தன்மை. எனக்கு இப்போ என்னால் தைரியமாக, கம்பீரமாக, கர்வமாக ஒரு விஷயத்த சொல்ல முடியும். ஒரு குழந்தையாக இருந்தப்போ நான் என்னென்ன கனவை கண்டனோ அது எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு யோசிக்கும் போது எவ்வளவு பெருமையாக இருக்குது. குழந்தை பருவ கனவை சாதித்த விஷயந்தான் என்னோட தனித்தன்மை. கண்டிப்பாக இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அப்படியே கையில் அவரோட லேப்டாப் எடுத்தார். ஒரு ப்ரெசன்டேஷனை ஓப்பன் பண்ணுறார். ப்ரெசன்டேஷனோட டாபிக், டைட்டில், தி லாஸ்ட் லெக்சர். ப்ரெசன்டேஷனோட முதல் பக்கத்தில் ஒரு தலைப்பை அவர் எழுதுகிறார். அந்த தலைப்போட பேர், உங்கள் குழந்தை பருவ கனவை நினைவாக்குறது எவ்வளவு முக்கியம். என்னோடய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் எப்படி ஒரு லேப்டாப்குள்ளே கொண்டு வந்துடுது? என்னோடய குழந்தை பருவ கனவுகளை எப்படி ஒரே ஒரு லேப்டாப்குள்ளே அடைக்கிறது? என்னோடய குழந்தை பருவ கனவை எப்படி நான் சொன்னால் அடுத்தவங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும்? இப்படி பல கேள்விகள் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 ஃபோட்டோகிராஃப், அது எல்லாத்தையும் எடுத்து 300 ஸ்லைடை பண்ணிட்டேன். நான் பிட்ஸ்பர்குக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் ஒரு நாள் முன்னாடியாவது அங்கே இருக்கணும். ஜெய்யை என்னோடய கடைசி பாடத்தை பார்க்குறதுக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். வரமாட்டேன்னு அடம்பிடிச்சா. ஏன்னா அவளால் அதை பார்த்துட்டு அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் இருந்தாலும் ரொம்ப வற்புறுத்துனதுனால கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டா. இப்போ நான் கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. செப்டம்பர் 17 இரவு ஒரு 1 மணி இருக்கும். நடுராத்திரி 1 மணிக்கு ஏன் கிளம்புறேன்? ஜெய்யோட பிறந்தநாள் இன்றைக்கி தான். 12 மணிக்கு கேக் கட் பண்ணிட்டேன். அவளுக்கு வாழ்த்த சொல்லிட்டேன். இப்போ நான் அவளை பிரிஞ்சு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. டாட்டான்னு காட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த டாட்டா இன்றைக்கி எனக்கு எதை சொல்லுது? ஜெய்யோட பிறந்தநாள், இந்த பிறந்தநாளாக இருக்கட்டும், இல்லை இதுக்கப்புறம் வரப்போகிற எந்த ஒரு பிறந்தநாளையும் நான் பார்க்க போகிறதில்ல அப்படின்றத எனக்கு சொன்னிச்சு. ஜெய்யோட கண்ணில் கண்ணீரை நான் பார்த்தேன். அந்த கண்ணீர் அவளுக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்றத எனக்கு காட்டினது. பிட்ஸ்பர்குக்கு வந்துட்டேன். ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ப்ரெசன்டேஷனை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு வெயிட்ரஸ் எனக்கு காஃபி கொண்டு வந்து வச்சாங்க. என்னோடய லேப்டாப்பில் இருக்கிற என்னோடய குழந்தையோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய பெயர் டைலன், லோகன், க்ளோய் அப்படின்னு சொன்னேன். என்னோடய பெரிய பொண்ணு பேரும் க்ளோய் தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓ, அப்போ உங்கள் வயிற்றில் இருக்கிறது 2வது குழந்தையா? ரொம்ப சந்தோஷமாக, மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இது ஒரு ஆக்சிடெண்ட் தான், நாங்கள் 2வது குழந்தைக்கு உண்மையாக பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டாங்க. இந்த ஆக்சிடெண்ட், இந்த விபத்து எவ்வளவு அற்புதமான விஷயமா இருக்குது.
ஒரு விபத்தால் ஒரு உயிரை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வரவும் முடியுது, ஒரு உயிரை பிரித்து எடுத்துகிட்டு போகவும் முடியுது. ஒரு விபத்தால் அந்த பெண் நாளைக்கு ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர போகிறாங்க. அந்த உயிர் மேலே மிகப்பெரிய அன்பை காட்ட போகிறாங்க. அதே விபத்து என் வாழ்க்கையில் என்னோடய உயிரை பிரித்து எடுத்துகிட்டு போக போகுது. என்னோட 3 குழந்தைகளுக்கு அப்பான்ற அன்பு கிடைக்காமலே போக போகுது. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. நான் ஸ்டேஜில் ஏறி பேச வேண்டிய நேரம் வரப்போகுது. பேசுகிறதுக்காக மேடையில் ஏறியாச்சு. மனைவி ஜெய் சொன்ன மாதிரி அந்த அறைக்குள்ளே அவங்க இருக்காங்க. இருந்தாலும் இவருக்கு ஒரே நடுக்கம், ஒரே நர்வஸ்னஸ். எதனால் அந்த நர்வஸ்னஸ் வந்திருக்கு? எவ்வளவோ தடவை பேசியிருக்காரு. இந்த தடவை பேசுகிறது அப்படி என்ன மாறுபட்டது? இவர் மனதில் ஒரே ஒரு விஷயந்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு நண்பனோ, நமக்கு தெரிந்த ஒரு உறவினரோ இந்த அறைக்குள்ளே வந்துடவே கூடாது அப்படின்னு அவர் வேண்டிக்கிட்டே இருக்கார். ஏன்னா அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தன்னோட அழுகையை இவரால் கட்டுப்படுத்த முடியாது. இவரோட எமோஷனை இவரால் கட்டுப்படுத்த முடியாது. கண்டிப்பாக அந்த இடத்துல அழுதுருவார். அது மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னு கூட்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார். இவருக்கு தெரிந்த ஒரே நபர் ஜெய் மட்டும்தான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டே இருந்தார். அந்த கூட்டம் கிட்டத்தட்ட 400 பேர். அந்த ஆடிட்டோரியமே ஃபுல்லாகிடுச்சு. இவர் அப்படி நினச்சி பார்த்ததே கிடையாது. இவ்வளோ பெரிய கூட்டம் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுது. பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வந்து சாக போகிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னு மக்கள் ஆர்வத்தோடு இருக்காங்க அப்படின்றத நமக்கு காட்டுது. இவர் இன்னும் ஸ்லைடை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்லைடை டெலீட் பண்ணிடலாம், இந்த ஃபோட்டோவை வச்சுக்கலாம் அப்படின்னு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. பேசுகிறதுக்கு 1 நிமிஷம் தான் இருக்குது. ஓகே ரெடி, பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்கப்புறம் தான் பேசுகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அவர் சுதாரிக்கவே செய்கிறார். பெருசாக கோட் சூட் போடல, பெருசாக டை கட்டல, போட்டிருக்கிறது ஒரு சாதாரண டிஷர்ட். என்ன டிஷர்ட்னு பார்த்தா வால்ட் டிஸ்னியில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் போடக்கூடிய யூனிஃபார்ம் டிஷர்ட். இது எதுக்கு இவர் போட்டு வந்திருக்காரு? 1995 6 மாதம் வால்ட் டிஸ்னியில் வேலை பார்த்தார். அவங்களோட பெரிய பெரிய பூங்காக்கு நிறைய இன்ஜினியரிங் ஐடியாஸை இவர் கொடுத்துருக்காரு. இவரோட சின்ன வயசு கனவு நினைவான ஒரு தருணம் அது. நம்ம எல்லாருக்குமே வால்ட் டிஸ்னினா குழந்தையாக இருக்கிறப்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட வால்ட் டிஸ்னியில் வேலை பார்க்கணுன்றது ஒரு பெரிய கனவு இவருக்கு. அந்த கனவு நினைவானதை காட்டுறது தான் அவர் போட்டிருக்க அந்த டிஷர்ட். அந்த டிஷர்ட் தான் இந்த பேச்சுக்கு பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சி போட்டுட்டு வந்திருக்கார். வால்ட் டிஸ்னியே சொல்லியிருக்கார், உங்களால் ஒரு விஷயத்தை கனவு காண முடிஞ்சதுன்னா அதை கண்டிப்பாக உங்களால் செய்யவும் முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இன்றைக்கி இந்த டிஷர்ட் அந்த விஷயத்தை தான் நமக்கு சொல்லித்தருது. அங்கே அவ்வளவு கூட்டம். பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வந்து ஒருத்தவன் சாகும்போது எப்படி இருப்பான்ற ஆர்வத்தோடு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வேறு ஒரு விஷயத்தை காட்டணும்னு இவர் நினைக்கிறார். தலை ஃபுல்லாக முடி வச்சுருக்கார். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இது உண்மையான முடியா இல்லை இவர் ஏதாவது விக்கு வச்சுட்டு வந்திருக்காரா அப்படின்னு. இவர் பேச்ச ஆரம்பிக்கும் போதே என்னோட தலையில் இவ்வளவு முடி இருக்கிறத பார்த்து நீங்கள் வியக்கிறது எனக்கு தெரியுது. இது உண்மையான முடி தான். கீமோதெரப்பி பண்ணாலும் என் முடியை நான் அப்படியே வச்சுக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், ஒரு அறைக்குள்ளே ஒரு பெரிய யானை இருக்குன்னா அந்த அறையில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த யானை தெரியும்னு நினச்சிடாதடா, அந்த யானையை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால தான் முதல்ல இந்த அறையில் இருக்கிற யானையை உங்களுக்கு காட்ட போகிறேன்னு ஒரு ஃபோட்டோவாக காட்டுறார். அந்த ஃபோட்டோ அவரோட லிவரோட ஃபோட்டோ. அதில் சின்னதாக கிட்டத்தட்ட ஒரு 40 புள்ளி இருக்குது. அந்த 40 புள்ளி இருக்குல்ல, அதுதான் இந்த அறையோட யானை. அதுதான் என்னோட லிவரில் இருக்கக்கூடிய கேன்சர் கட்டி அப்படின்னு காட்டுறார். நீங்கள் எல்லாருமே டிஸப்பாயிண்ட் ஆகிட்டீங்கன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா கேன்சர் வந்து சாக போகிற ஒருத்தவன் இப்படி இருக்க மாட்டான். கிட்டத்தட்ட என்னோடய டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ இன்னும் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டார். சொல்லி ஒரு 1 மாதம் ஆகுது. அப்போனா நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. நான் சாக போகிறேன் தான், ஆனால் பார்க்குறதுக்கு சாக போகிற ஒரு மனுஷன் மாதிரி இருக்கேன்னா என்னால் இன்னும் ஒரு பேச்சை பேச முடியுது. பார்த்தீங்களா? சொல்லப்போனால் உங்கள் எல்லாரை விட நான் கொஞ்சம் ஃபிட்டாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ்லேயே திடீர்னு புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். கூட்டத்தில் வந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஏதோ ஒரு அழுகாட்சி கதையை கேட்க போகிறோம் அப்படின்னு வந்த எல்லாருக்கும் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி ஒரு குழந்தையாக இருந்து காட்ட போகிறேன் அப்படின்னு இவர் காட்டின விஷயம் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்திடுச்சு. இந்த புத்தகத்தை படிக்கிற நம்மளையும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் அதை ஆச்சரியப்படுத்தும். உண்மையை சொல்லணுன்னா, என்னோடய குழந்தை பருவத்தில் நான் கண்ட கனவு எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தினது நான் பிறந்த குடும்பம்தான். நான் ஒரு சொகுசான குடும்பத்தில் தாங்க பிறந்தேன். இந்த பேரண்ட் லாட்ரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லாட்ரி எனக்கு அடிக்க தான் செஞ்சிச்சு. ஒரு பெரிய குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். அதனால தான் என்னால் என்னோடய குழந்தை பருவ கனவை நினைவாக்கவும் முடிஞ்சிச்சு. எங்கள் அம்மா ஒரு ஓல்டு ஸ்கூலில் இங்கிலீஷ் ஆசிரியராக இருந்தாங்க. ஆங்கிலம் சொல்லித்தரக்கூடிய ஒரு பேராசிரியராக இருந்தாங்க. குழந்தைகளுக்கு ஆங்கிலம் சொல்லி தருவாங்க. ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இப்படி தான் டிசிப்ளினாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா 2ஆம் உலகப் போரில் போர் புரிஞ்சவர். இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவர் பக்கத்து நாடுகள்லேருந்து புலம்பெயர்ந்து வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஆங்கிலம் சொல்லித்தரத்துக்காக இப்போ ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷனை நடத்திக்கிட்டு இருக்கார்.
சின்ன வயசில் எனக்கு பணத்துக்கான பிரச்சனையே இல்லை. எங்கள் குடும்பத்தில் வந்து பணத்துக்கான தட்டுப்பாடு இருந்ததே கிடையாது. காரணம், நிறைய பணம் இருந்தது கிடையாது. பணத்தை செலவு பண்ணுறதுக்கான தேவையே இல்லை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் பணத்தை பெருசாக செலவு பண்ணவே மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு எங்கள் அக்காவுக்கு 4 வயசு இருக்கும், எனக்கு ஒரு 2 வயசு இருக்கும். எங்கள் ஊருக்கு ஒரு சர்க்கஸ் வந்துருந்துச்சு. எங்கள் அக்காவை அந்த சர்க்கஸ்க்கு கூட்டிகிட்டு போகணுன்னு ஒரே அடம் பிடிக்கிறான். எங்கள் அக்காவை சர்க்கஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. சின்ன பையன் வீட்டில் தனியாக இருப்பான்னு சொல்லி 2 வயசு பையன் என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷம் இருக்கும், ஒரு 9 வயசு எனக்கு. அப்போ திரும்பவும் எங்கள் ஊருக்கு ஒரு சர்க்கஸ் வந்துச்சு. ஸ்கூல்லேருந்து எல்லாரும் சர்க்கஸ்க்கு போனாங்க. எங்கள் அம்மா கிட்ட, அம்மா ஸ்கூல்லேருந்து எல்லாரும் சர்க்கஸ்க்கு போகிறாங்க, நானும் போகணுன்னு அடம் பிடிச்சேன். எங்கள் அம்மா சொன்ன ஒரே பதில், எத்தனை தடவை சர்க்கஸ்க்கு போவேன், ஏற்கனவே அதான் போயிட்டு வந்துட்டல அப்படின்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு தான் எங்கள் வீட்டில் பணத்திற்கான தேவையே இருந்துச்சு. இந்த உலகத்தில் 2 விதமான குடும்பங்கள் இருக்குங்க. ஒரு குடும்பம் நைட் ஆனால் டின்னர் சாப்பிட்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம். இன்னொரு குடும்பம் நைட் ஆனால் கையில் டிக்ஷனரியை எடுத்துகிட்டு வந்து டின்னர் சாப்பிட்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பம். என்னோடய குடும்பம் 2வது டைப். நாங்கள் எப்பெல்லாம் நைட்டு டின்னர் சாப்பிட்றோமோ கையில் ஒரு டிக்ஷனரி இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஆங்கில வார்த்தையை எடுத்து இதோட அர்த்தம் தெரியுமா, இதோட அழகு எவ்வளோ அழகான வார்த்தை தெரியுமான்னு பாடம் எடுக்காமல் நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது. எங்கள் வீட்டில் இருக்கும்போது பெருசாக எங்களுக்கு போர் அடிக்காது. எங்கள் அம்மா கிட்ட, அம்மா போர் அடிக்குதுமா, ஒரு வீடியோ கேம் வாங்கி கொடுங்கம்மா, ஒரு டிவி கொஞ்சம் நேரம் போட்டு விடுங்கம்மா அப்படின்லாம் நான் சொன்னேன்னா ஒரே ஒரு பதில் தான் வரும், வீட்டில் டிக்ஷனரி இருக்குது, என்சைக்ளோபீடியா இருக்குது, உனக்கு எப்படி போர் அடிக்கும் அப்படின்னு ஒரு அடிவிலும். அதற்கப்புறம் என் வாழ்க்கையில் போர் அடிக்கிறதுன்றதே மறந்து போயிடுச்சு. எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் மிகப்பெரிய பேச்சாளர், ஒரு மிகப்பெரிய கதை சொல்லி. நான் அன்றைக்கி மேடையில் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த லாஸ்ட் லெக்சரை என்னோடய அக்கா ஆன்லைனில் லைவில் பார்த்துக்கிட்டு இருந்தா. அவன் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், அன்றைக்கி மேடையில் நீ பேசலை, அப்பா தான் உனக்குள்ளே வந்து பேசின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். நான் எப்போவுமே அப்படி தான் உணர்வேன். நான் எப்பெல்லாம் பேசுகிறேனோ என்னோடய அப்பா எனக்குள்ளே வந்து பேசுகிற மாதிரி தான் எனக்குமே தோணிகிட்டு இருக்கும். எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு ஒரு பேச்சு ஆரம்பிக்காத நாளே கிடையாது. எங்கள் அப்பா சொன்னாருன்னு ஏதேதோ விஷயங்களை நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கார். காலப்போக்கில் தான் எனக்கு தெரிஞ்சுது, அப்பா சொன்னாருன்னு அப்பா சொல்லாத விஷயத்தெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் போல இருக்கே அப்படின்னு. அப்போ கூட நான் தப்பாக நினைக்கல. எங்கள் அப்பா சொல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் அவருக்கு தெரியும். எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் தெரியுமா. சின்ன வயசில் எங்கள் அம்மா என்னை அவ்வளவு பாராட்டுவாங்க. யாராவது ஒரு நபர் வந்து பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, கொஞ்சம் விஷமந்தான் ஆனால் அலர்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா அப்பா அம்மாவும் குழந்தைய வைரம் தங்கம்னு சொல்கிறப்போ எங்கள் அம்மா அலர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய பாராட்டாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா பாராட்டுறது அவ்வளவு தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நான் பிஹெச்டி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த தியரி குவாலிஃபையர்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டேன். எனக்கு மட்டும் கேன்சர் வராமல் இருந்திருந்ததுன்னா என் வாழ்க்கையில் நடந்த மோசமான விஷயம் தியரி குவாலிஃபையர் தான் சொல்லியிருப்பேன். பாவம் கேன்சர் வந்துடுச்சு, இப்போ அது 2வது இடத்துக்கு போயிடுச்சு. எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா இந்த தியரி குவாலிஃபையர் எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா, விட்டுடுறம்மா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எங்கள் அம்மா என்கிட்ட ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க, நீ சொல்கிறது புரியுது செல்லம், ஆனால் உன் வயசில் உங்கள் அப்பா ஜெர்மனியில் போய் போரில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார், மறந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ஜெர்மனியில் போய் போரில் சண்டை போட்டதுக்கும் நான் தியரி குவாலிஃபையர் படிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தனே தெரியாது. இருந்தாலும் படித்தேன், பிஹெச்டியை முடித்தேன், டாக்டர் ஆகிட்டேன். எல்லார்கிட்டையும் எங்கள் அம்மா என்னை பெருமையாக இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைப்பாங்க, அறிமுகப்படுத்துவாங்க. இதாங்க என் பையன் டாக்டர், ஆனால் இந்த மக்களுக்கு உதவி பண்ணுவாங்களே அந்த டாக்டர் இல்லை அப்படின்னு தான் அறிமுகப்படுத்துவாங்க. என்னை பாராட்டுறது அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா அம்மாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. 2 பேரும் சேர்ந்து தாய்லாந்தில் ஒரு பள்ளிக்கூடமே கட்டினாங்க. ஒரு 50 பெண் குழந்தைகளை படிக்க வச்சாங்க இலவசமாக. அதோட நோக்கம் ஒன்றே ஒன்று தான், தாய்லாந்தில் பெண் குழந்தைகள் விபச்சாரத்துக்குள்ளே போயிட்டாங்க, அப்படி போக விடாமல் தடுக்கணும்னு 50 குழந்தைகளை ஃப்ரீயாக படிக்க வச்சாங்க, ஒரு பள்ளிக்கூடமே கட்டினாங்க. எங்கள் அப்பா மட்டும் குறைஞ்சவர் கிடையாது. அவருக்கு 83 வயசு, லூக்மியான்ற ஒரு வியாதி வந்துடுச்சு. நான் சீக்கிரமே சாக போகிறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். 83 வயசில் சீக்கிரம் சாக போகிறேன்னு நினச்ச அந்த நபர் என்ன தெரியுமா பண்ணார், தன்னோட உடம்பை போய் ஒரு அறிவியல் ஆராய்ச்சிக்காக தியாகம் பண்ணிட்டார். அவரோட உடம்பை எழுதி கொடுத்துட்டார். அந்த லாஸ்ட் லெக்சரில் பேசும்போது இந்த ஒரு ஃபோட்டோவை நான் காட்டினேன். எல்லாரும் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப வியந்தாங்க இந்த ஃபோட்டோவை பார்த்து. நான் சின்ன வயசில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. சின்ன வயசுலேயே பாருங்களேன் எவ்வளவு கனவுகள் கண்டேன். இந்த கனவுகள் எல்லாமே நிஜமாகிறதுக்கு என்ன காரணம், இப்படிப்பட்ட ஒரு சொகுசான குடும்பம் எனக்கு கிடைச்சது தான் காரணம். இதே மாதிரி குடும்பம் என்னோடய குழந்தைக்கும் கிடைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு அம்மா அவங்களுக்கு கிடச்சிட்டாங்க. ஆனால் அப்பா தான் பாவம், அவங்க கூட இருக்க முடியாது. எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், குழந்தைகளுக்கு பெற்றோரோட அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு பெற்றோர் தன்னை நேசிக்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் எப்பவும் இருக்கணும், ஆனால் பெற்றோர் எப்பவும் கூட இருக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு எங்கள் அப்பா சொல்வார். சின்ன வயசில் எனக்கு அவ்வளவு கனவு, என்னோடய கனவெல்லாம் எங்கடா கொட்டுறது அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். என்னோடய கனவுகளை சிதற அடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். அதனால தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு.
என்னோடய ரூமில் செவுரு சும்மா தானே இருக்குது, அதில் கனவெல்லாம் வரைஞ்சிட்டா என்ன அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிது. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், சும்மா இருறா, செவுரை வீணடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், எங்கள் அப்பா என்ன வரைவ அப்படின்னு கேட்டார். எனக்கு மனசில் தோன்றதெல்லாம் வரைவேன்ப்பா, என்னோடய கனவை எல்லாத்தையும் வரைஞ்சிருவோம்ப்பா, ரொம்ப நல்லா வரைவேன்ப்பா, செம்மையாக இருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே அப்படியா, அப்போ வரைஞ்சிக்க அப்படின்னு சொன்னார். 2 நாள் என்னோடய அக்காவை கூட வச்சுக்கிட்டேன், என்னோடய ஃப்ரெண்டை கூட வச்சுக்கிட்டேன், வரைய ஆரம்பித்தேன். 2 நாள் வரைஞ்சதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஹாலில் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருக்கார். இவன் எதை காட்ட போகிறான்னு ஒரு பெரிய ஆர்வம் அவருக்கு. எங்கள் அம்மா ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடந்து போயிட்டு வராங்க. செவுத்தை என்ன பண்ணி வச்சான்னு தெரியலையே அப்படின்ற ஒரு நர்வஸ்னஸ் அவங்களுக்கு. கடைசியில் 2 பேரையும் கூப்பிட்டு காட்டினேன். அப்படி என்ன வரைஞ்சிருந்தேன், சூப்பராக ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஆப்போசிட் b + or - ஸ்கொயர் ரூட் ஆஃப் b² - 4ac / 2a. ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த ஈக்குவேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அப்படியே பெருசாக வரைஞ்சிருந்தேன். பக்கத்தில் என்னடா ஒரு கட்டமாக ஏதோ வரைஞ்சி வச்சுருக்க அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டார். அது கட்டம் கிடையாதுப்பா, அது லிஃப்டோட டோர். எனக்கு பெரிய பெரிய மாடி வீட்டில் வாழணும்னு ஆசை. அதனால தான் என்னோடய ரூமில் ஒரு லிஃப்ட் டோரை நானே வரைஞ்சிட்டேன். பக்கத்தில் எந்த ஃப்ளோரில் இருக்கேன் அப்படின்னு 3வது ஃப்ளோர்னு போட்டிருந்தேன். இன்றைக்கி யோசித்து பார்த்தா, கனவு தானடா காண்ற, அது என்ன 3வது ஃப்ளோர், 30 300ன்னு போட்டிருக்கலாமே அப்படின்னு தோணுது. அன்றைக்கி தெரியல, 3வது ஃப்ளோர்னு போட்டேன். பக்கத்தில் டிஸ்னி லேண்டை வரைஞ்சி வச்சுருந்தேன், ஸ்னோ ஒயிட்டை வரைஞ்சிருந்தேன், சப்மரீன் வரைஞ்சிருந்தேன், ராக்கெட் வரைஞ்சிருந்தேன், செஸ் காயின்ஸ்லாம் வரைஞ்சிருந்தேன். எல்லாத்தையும் வரைஞ்சி அந்த சவுரை பார்க்குறதுக்கே செம்மையாக தான் இருந்தது. எங்கள் அம்மா கேட்டாங்க, ஏதோ செம்மையாக இருக்குன்னு சொன்னியடா, இதான் அந்த செம்மையா அப்படின்னு கேட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு கேன்சர் வந்துடுச்சு. எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன், அம்மா மட்டும்தான் அங்கே தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு கேன்சர் வந்துடுச்சுமான்னு சொல்கிறதுக்காக தான் போனேன். எப்போ போனாலும் என்னோடய ரூமில் தான் தூங்குவேன். அப்படி தூங்கும்போது அந்த செவுரை பார்த்தேன். இன்னி வரைக்கும் அந்த செவுரில் நான் என்ன வரைஞ்சிருந்தனோ அது அப்படியே தான் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு நான் வரைஞ்சதோட மட்டும்தான் இன்றைக்கி வரைக்கும் வாழ தெரியும். அது கூட மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ எங்கள் வீட்டுக்கு போனால் கூட எங்கள் அம்மா உங்களை அதை டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. அந்த ஓவியத்தெல்லாம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிற எல்லாரும் எங்கள் அம்மா கிட்ட செம்மங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. எங்கள் அம்மாவுக்கு தோணும், சின்ன வயசில் பாரேன் பையன் செம்மையாக இருக்குன்னு சொன்னால் நமக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கி வரவங்க போகிறவங்கெல்லாம் செம்மங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்களே அப்படின்னு தோணும். எங்கள் அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. அவங்க செம்மன்னு சொல்கிறது என்னன்னு புரியல. அவங்க நான் வரைஞ்ச அந்த ஓவியத்தை பார்த்துலாம் செம்மன்னு சொல்லலை. சின்ன பையனை அப்படி செவுத்தில் வரைய அனுமதிச்சு அதை இன்னி வரைக்கும் அழைக்காமல் அது கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு எங்கள் அம்மாவை பார்த்து தான் அவங்க எல்லோரும் செம்மன்னு சொன்னாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு வீட்டில் சின்ன குழந்தை இருந்தால் எனக்காக என்னோடய கடைசி ஆசையாக நினச்சி ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை உங்கள் வீட்டு செவுத்தில் ஏதாவது வரையணும்னு ஆசைப்பட்டா வரைய விடுங்க. நாளைக்கு அதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்கணுமே, செலவாகுமே அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு அதுக்கு மேலே பெயிண்ட் அடிக்க போகிறதே கிடையாது. இன்னும் எத்தனை நாள் எங்கள் வீட்டுக்கு நான் போவேன் அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் எப்போ போனாலும் என்னோடய ரூமில் தான் நான் தூங்குவேன். எப்போவுமே அந்த செவுரை நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி பார்க்கும்போதெல்லாம் நான் ஒரு விஷயத்த சொல்வேன், செம்மையாக இருக்குல்ல அப்படின்னு. சின்ன வயசில் எல்லாருக்குமே நிறைய கனவு இருக்கும். அப்படி எனக்கும் ஒரு கனவு இருந்தது, உங்களுக்கும் அதே கனவு இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். நம்ம எல்லாருக்குமே அஸ்ட்ரோநாட் ஆகணும்னு ஒரு கனவு. ஆனால் எனக்கு தெரியும் என்னால் அஸ்ட்ரோநாட் ஆக முடியாது. ஏன்னா சின்ன வயசுலேயே நான் கண்ணாடி போட்டேன். கண்ணாடி போட்டவங்களை நாசா அஸ்ட்ரோநாட்டாக எடுத்துக்கிறது இல்லைன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. எனக்கு அஸ்ட்ரோநாட் ஆகணும், ஏதேதோ செய்யணுன்ற ஆசைலாம் கிடையாது. சின்ன ஒரு ஆசை தான், கை காலை நீட்டிக்கிட்டு காற்றுல மிதக்கணுன்றது மட்டும்தான் என்னோடய ஆசை. அதுக்காக தான் அஸ்ட்ரோநாட் ஆகணும்னு நினச்சேன். இந்த ஃபோட்டோவை பாருங்கள், சின்ன வயசுலேருந்து அதே ஆசை தான் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கும் அதே ஆசை தான் இருந்திருக்கும். ஆனால் எப்படி இந்த ஆசையை நிறைவேற்றுறது? அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. நாசாவில் 0 கிராவிட்டி பிளேன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு அறை. அந்த அறைக்குள்ளே 0 கிராவிட்டியை உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், காற்றுல மிதக்க முடியும். இங்கே மிதந்து பயிற்சி பண்ணிட்டு போய் தான் வானத்தை எல்லா அஸ்ட்ரோநாட்டும் மிதக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்போ கண்டிப்பாக அதில் போய் எப்படியாவது மிதந்து பார்த்துடணுன்னு ஒரு ஆசை எனக்குள்ளே வந்துச்சு. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நாசாவில் ஒரு ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நாசாவில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், இந்த 0 கிராவிட்டி ரூமையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு டீச்சர்ன்றதுனால என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி வாங்க அங்கே போய் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலான்னு கூட்டிகிட்டு போனேன். உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சுது ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் மிதக்க முடியும், ஃபேக்கல்ட்டி மிதக்கக்கூடாது அப்படின்னு. உடனடியாக நான் சும்மா விடல. எனக்கு தெரியும் நாசா பப்ளிசிட்டிக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க, நியூஸ் பேப்பரில் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க.
உடனடியாக நான் சொல்லிட்டேன், நான் வந்து டீச்சர் கிடையாதுங்க, நான் டீச்சராக ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எழுத தெரியுன்றதுனால ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொன்னேன். இங்கே நான் மிதந்து பார்த்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மக்களுக்கு நாசா எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயத்தை உருவாக்கியிருக்குன்றத நியூஸ் பேப்பரில் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, ரொம்ப வெளிப்படையாக அப்பட்டமாக தெரியுது, நீங்கள் மிதக்கிறதுக்காக இவ்வளோலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கே நான் மிதக்கவும் செஞ்சேன். இங்கே சைடில் போகிற போக்கில் ஒரு பாடம், உங்களுக்கு வாழ்க்கையில் சில சமயம் நீங்கள் கேட்ட விஷயம் கிடைக்காது, உனக்கு அதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு நீ அதை தான்னு கேட்குறதுக்கு பதிலாக அவனுக்கு உங்களால் என்ன தர முடியும்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கேட்டதை தானாக அவனே கொடுப்பான். அப்படி யோசித்ததுனால தான் நான் ஆசைப்பட்டதை 40 வருஷம் கழித்து என்னால் செய்ய முடிஞ்சுது. என் வாழ்க்கையில் அப்படி இருந்த இன்னொரு கனவு ஃபுட்பால் ஆடணும் அப்படின்றது தான். உடனடியாக அமெரிக்காவோட ஃபுட்பால் டீமில் டாப் டீமில் நான் இருந்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க, அங்கே நான் போனது கூட கிடையாது. ஆனால் ஃபுட்பால் ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால எனக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அது எல்லாமே கிடச்சிருச்சு. சின்ன வயசில் எனக்கு ஃபுட்பால்னால் பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் ஒரு ஃபுட்பால் கிளாஸில் சேர்த்து விட்டார். அங்கே எனக்கு கிரஹாம் அப்படின்ற ஒரு கோச் கிடச்சார். அந்த கோச் என்னை ரொம்ப 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 கொடுமைப்படுத்திட்டார். முதல் நாள் எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. ஃபுட்பால் கற்றுக்கலாம் அப்படின்னு நாங்கள்லாம் கிளாஸுக்கு போகிறோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நின்றுட்டுருக்கோம். கிரஹாம் வந்தார். ஆனால் அவர்கிட்ட ஃபுட்பாலே இல்லை. நாங்கள் எல்லோரும் கேட்டோம், கோச் ஃபுட்பால் எங்கே அப்படின்னு. கோச் கேட்டார், நீங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க? ஃபுட்பால் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு சத்தமாக சொன்னோம். ஃபுட்பால் கற்றுக்கிறதுக்கு எதுக்கு ஃபுட்பால் அப்படின்னு கேட்டார். எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், ஃபுட்பால் விளையாடுறப்போ கிரவுண்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? 11ன்னு சொன்னோம். மொத்தம் 22, 2 டீமையும் சேர்த்தா. ஒரு நேரத்தில் ஃபுட்பாலை எத்தனை பேர் காலில் வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டார். ஒரே ஒரு ஆள் தான். அப்போ மீதி 21 பேர். முதல்ல மீதி 21 பேராக இருக்கிறது எப்படின்றத கற்றுக்கோ, அதுக்கப்புறம் ஃபுட்பாலை நீ தொடலான்னு சொன்னார். பேசிக்ஸ் 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 இதை மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். அடிப்படை என்ன அப்படின்றது உனக்கு தெரியலன்னா அதுக்கு மேலே எவ்வளோ பெரிய மாயாஜாலத்தை நீ கற்றுக்கிட்டாலும் பயனே அளிக்காது. அடிப்படையில் ரொம்ப ஆழமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நீ இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ என்ன ட்ரிக் பண்ணாலும் அது வேலைக்காகும். முதல்ல அடிப்படையை கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்னன்னு கற்றுக்கோங்க. உடம்பை வலுவாக்குறதுனா என்ன அப்படின்றத கற்றுக்கோங்க. உடம்பு முடியல போகிறோன்னு சொல்லும் போது திரும்ப திரும்ப ஓடுறது எப்படின்றத கற்றுக்கோங்க. இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஃபுட்பாலை காலால் உதைக்கிறது எப்படின்னு கற்றுக்க. எடுத்த உடனே ஃபுட்பாலை வச்சு வித்தை காட்டணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு தடவை நான் தப்பு பண்ணும்போதும் என்னை அவ்வளவு தண்டிப்பார். ஒரு தடவை தப்பு பண்ணும்போது 10 புஷ்அப் நான் எடுப்பேன். அந்த கூட்டத்திலேயே அதிகமாக புஷ்அப் எடுத்தது யாருன்னு பார்த்தா நானாக தான் இருப்பேன். ஏன் கோச் நம்மளை மட்டும் இவ்வளவு கடுமையாக நடத்துகிறாரு, நம்ம மேலே மட்டும் இவ்வளவு கோவத்தோடு இருக்காரு, எந்நேரமும் நம்மளை புஷ்அப் எடுக்க சொல்கிறாரு, தண்டிச்சுக்கிட்டே இருக்காருன்னு நான் நிறைய நேரத்தில் யோசிச்சிருக்கேன். அப்போ தான் அசிஸ்டன்ட் கோச்சஸ்லாம் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் ராண்டி, ஏன் தெரியுமா, உனக்கு நிறைய தண்டனை கிடைக்குது, நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டனை கிடைக்கிறதுக்கும் கொடுத்து வச்சுருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு புரிய வந்துச்சு. நீ தப்பு பண்ணுற, நீ நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்க, ஒரு தப்புக்கும் உன்னை தண்டிக்காமல் சரி சரி அப்படின்னு விட்டுட்டு போனால் என்ன அர்த்தம்? உன் மேலே கோச்சுக்கு நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தம். நீ எப்படியும் தப்பு தான் பண்ண போகிற, உன்னை என்ன பண்ணுறது அப்படின்னு அனுப்புகிறாருன்னு அர்த்தம். ஆனால் ஒவ்வொரு தடவை அவர் உன்னை தண்டிக்கும் போதும் என்ன தெரியுது? கோச்சுக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ இன்னும் சிறப்பாக விளையாட முடியும்னு அவர் நினைக்கிறார். அதனால தான் உன்னை தண்டித்து அந்த நபரை மாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. என் வாழ்க்கையே மாறிடுச்சு. என் வாழ்க்கையில் எப்போல்லாம் எனக்கு ஒரு கஷ்டகாலம் வருதோ அப்போல்லாம் இதை தான் யோசித்து பார்ப்பேன். நமக்கு இந்த தண்டனை கிடைக்கிறது, நமக்கு யாரோ ஒரு நபர் வந்து நம்மளை கடுமையாக நடத்துகிறாங்க, இல்லை வாழ்க்கை நம்மளை கடுமையாக நடத்துது அப்படின்னா அப்போல்லாம் எனக்கு தோன்ற ஒரே விஷயம் இதுதான், எல்லாருக்கும் நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது, இன்னும் சிறப்பாக நம்மளால் செயலாற்ற முடியும்னு எல்லாரும் நம்புகிறாங்க, அதனால தான் கடுமையாக நடந்துக்கிறாங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கவே கூடாது தெரியுமா? நீங்கள் நிறைய தப்பு பண்ணுறீங்க, ஆனால் உங்களை எல்லாரும் பாராட்டிக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த இடத்துல தயவு செஞ்சு இருக்காதீங்க, அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்க. நம்ம எல்லாரும் குழந்தைகளை இப்படி தானே வளர்த்துக்கிட்டு இருக்கோம், சும்மா சும்மா பாராட்டுறது, எதை செஞ்சாலும் பாராட்டுறது, எது செஞ்சாலும் அங்கே பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி ஊர் ஃபுல்லாக சொல்கிறது. அப்படி ஏன் பண்ணணும்? குழந்தை வளர்ப்போட முக்கியத்துவம் என்ன தெரியுமா? உங்கள் குழந்தையால் செய்ய முடியாத ஏதோ ஒரு செயலை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உங்கள் குழந்தை 10 வாட்டி 100 வாட்டி அதை செய்ய முடியாமல் தோற்று போகுது, 101வது தடவை அதை செஞ்சு முடிக்க போகுது. அப்போ தான் அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கும், நம்மளால் செய்ய முடியலன்றதுக்காக எப்போவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒன்று கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கும். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சாதனையாளரை வேணால் எடுத்துக்கோங்க, வாழ்க்கையில் சாதித்ததை விட அதிகமான முறை பல முறை தோற்று தான் போயிருப்பாங்க. இங்கே நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டியது பேசிக்ஸ்.
தோற்று போகிறது எப்படின்னு தான் கற்றுக்கணும். தோற்று போனால் என்ன செய்யணுன்றது தான் கற்றுக்கணும். ஃபுட்பாலை காலில் வச்சுருக்கப்ப என்ன செய்யணுன்றது நமக்கு தெரிய தேவையில்ல. ஃபுட்பால் காலில் இல்லாதப்ப என்ன செய்யணுன்றதை கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டா ஃபுட்பாலை வச்சு எப்படி வேணால் வித்தையாடலாம். முதல்ல தோற்று போகிறது எப்படின்னு கற்றுக்கோங்க. வாழ்க்கையை உங்களை கடினமாக ட்ரீட் பண்ணும்போது என்ன செய்யறதுன்றதை கற்றுக்கோங்க. அதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அதை விட்டுட்டு ஏகப்பட்ட பாராட்டும் அவங்க எப்போவுமே சிறந்தவர்கள்னு அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறதும் முக்கியம் கிடையாது. நம்ம எல்லோரும் இன்றைக்கி கம்ப்யூட்டர் காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிக்கும். நானும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான். விர்ச்சுவல் ரியாலிட்டி பற்றி நிறைய படித்து அதை பற்றி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பேப்பரே இல்லாத ஒரு உலகத்தை என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. ஆனால் நான் 1960 பிறந்தவன். பேப்பர் தான் எங்களுக்கு நாலேஜே, புத்தகம் தான் எல்லாம். எங்கள் அப்பா அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப சிக்கனமானவங்க தான். சொல்லப்போனால் கஞ்சன் கூட நான் சொல்லிவிடுவேன். அந்த அளவுக்கு சிக்கனமாக இருக்கக்கூடிய அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வாங்க மாட்டாங்க. அடுத்தவன் இதை நம்ம வச்சுருந்தா அடுத்தவன் நம்மளை மதிப்பான் அப்படின்றதுக்காகலாம் ஒரு பொருள் அவங்க வாங்கினதா சரித்திரமே கிடையாது. சொல்லப்போனால் அவங்களோட சொகுசுக்கு கூட அவங்க ஒரு விஷயத்தை வாங்கவே மாட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தால் எங்கள் அப்பா அம்மா எனக்கு தி வேர்ல்டு புக் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பல $100 கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அவங்களால அதை அஃபோர்ட் பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். அந்த புத்தகத்தை வாங்கி கொடுத்தது எதுக்கு? புத்தகங்கள் தான் தன்னோட குழந்தையோட எதிர்காலமாக மாறும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் வாங்கி கொடுத்தாங்க. அந்த புத்தகத்து கூட தான் என்னோடய நேரத்தெல்லாம் நான் செலவழிப்பேன். வேணா எங்கள் வீட்டில் வேறு வழி இல்லை, வீடியோ கேம் வேணும், டிவி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் புத்தகம் இருக்கும்போது எதுக்கு அப்படின்னு சொல்லி வேர்ல்டு புக் எடுத்து தான் கையில் கொடுப்பாங்க. அது எனக்கு பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. என்னோடய கனவு என்னென்னா, இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த வேர்ல்டு புக்கில் ஏதேதோ விஷயங்கள் எழுதியிருக்காங்க. என்சைக்ளோபீடியா மாதிரி எல்லாமே எழுதியிருக்கு. நம்மளும் ஏதாவது ஒன்று இதில் எழுதிடலாமே அப்படின்னு தோணும். வேர்ல்டு புக்கில் எழுதுறதுலாம் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நினச்சாலும் நடக்காத விஷயம். ஆனால் என் வாழ்க்கையில் அது நடந்துச்சு. வேர்ல்டு புக்கில் நான் ஒரு ஆர்டிக்கலை எழுதிட்டேன். வேர்ல்டு புக்கில் வீன்ற பேஜுக்கு போனால் விர்ச்சுவல் ரியாலிட்டின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதை எழுதுனது ராண்டி பாஷ். விர்ச்சுவல் ரியாலிட்டி பற்றி தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான் இருக்கிறதுலையே மாமேதை அப்படின்றதெல்லாம் கிடையாது. உண்மையான மாமேதை வேர்ல்டு புக்கில் எழுத முடியாது, நேரம் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் விர்ச்சுவல் ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கணும், ஓரளவுக்கு அதில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஆள் தேடும் போது நான் தான் அவங்க கண்ணில் மாட்டினேன். என்னோடய லாஸ்ட் லெக்சரை பார்க்கக்கூடிய என்னோடய குழந்தைகளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். என்னோடய அப்பா யார் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா லைப்ரரிக்கு போங்க, வேர்ல்டு புக் எடுங்க, வீன்ற செக்ஷனுக்கு போங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு ஒரு செக்ஷன் எழுதியிருக்கோம். அதை எழுதுனது ராண்டி பாஷ், உங்களோட அப்பா. 1969 நான் குழந்தையாக இருந்தப்போ ஒரு வாட்டி டிஸ்னிலேண்டுக்கு என்னை வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. டிஸ்னிலேண்ட் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் நான் வேலை செஞ்சால் டிஸ்னிலேண்டில் தான் வேலை செய்வேன் அப்படின்ற ஒரு கனவை அன்றைக்கி நான் உள்ளே வர வச்சேன். கொஞ்ச நாள் ஆச்சு, காலேஜும் படித்து முடிச்சிட்டேன். டிஸ்னிலேண்டில் ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். படித்தது பிஹெச்டி, ஆனால் வேலை பார்க்க போகிறது டிஸ்னிலேண்ட். எனக்கு என்னோடய கனவு தான் முக்கியம் அப்படின்னு டிஸ்னிலேண்டுக்கு பல கடிதம் போட்டேன். அவங்க ரொம்ப ரொம்ப அழகான வரிகளில் ஒன்றெல்லாம் வேலைக்கு சேர்த்துக்க முடியாது அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. டிஸ்னிலேண்டில் எவ்வளவு பேர் வேலைக்கு எடுப்பாங்க தெரியுமா? அவங்களோட தெருக்களை கூட்டுறதுக்கே ஆயிரக்கணக்கான பேரை வேலைக்கு எடுப்பாங்க. நான் பிஹெச்டி படிச்சுட்டேன், என்கிட்ட ஒரு விளக்கமாற கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களேன்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் அப்பா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார். நமக்கு முன்னாடி வரக்கூடிய சுவர்கள் ஒரு காரணத்தோடு தான் வருது. நமக்கு முன்னாடி எழுப்பப்படக்கூடிய சுவர்கள் நம்மளை தடுக்கிறதுக்காக வரதே கிடையாது. உள்ளே போகிறதுக்கு நம்ம எவ்வளவு ஆர்வமாக இருக்கோம், எதெல்லாம் செய்ய தயாராக இருக்கோம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு முன்னாடி சுவர்கள் எழுப்பப்படுது அப்படின்னு அவர் சொல்லுவார். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண 1995 யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜீனியாவில் நான் ஒரு ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டேன். என்னோட ஸ்பெஷாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி. அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. டிஸ்னியில் விர்ச்சுவல் ரியாலிட்டி பற்றி நிறைய ஸ்டடி பண்ணுறாங்க, புது புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. டிஸ்னிலேண்டுக்குள்ளே விர்ச்சுவல் ரியாலிட்டியை எப்படி பயன்படுத்தலாம்னு அவங்க யோசிக்கிறாங்கன்ற டாப் சீக்ரெட் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் பல கடிதம் போட்டேன், பல கால் பண்ணேன், யாருமே நான் சொல்கிறத கேட்கல. அப்போ தான் கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜருக்கு என்னால் ஃபோன் பண்ண முடிஞ்சுது. அவர் கூட கனெக்ட் பண்ணாங்க. எனக்கு ஒயிட் ஹவுஸ்க்கு கால் பண்ணி பிரசிடென்ட்கிட்டேயே பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு. அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் விர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பர்ட், என்னால் உங்களுக்கு நிறைய உதவி பண்ண முடியும், நான் கலிஃபோர்னியாவுக்கு ஜஸ்ட் ஒரு பயணத்துக்காக வரேன், அங்கே உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டேன். ஒரு சீக்ரெட் என்னென்னா, கலிஃபோர்னியாவுக்கு எனக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது. அவர் சரின்னு சொன்னால் தான் நான் கலிஃபோர்னியா போகிறேன். சொல்லப்போனால் அவர் சரின்னு சொன்னால் நெப்டியூனுக்கே நான் போய் அவரை பார்ப்பேன்.
அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி 80 மணி நேரம் விர்ச்சுவல் ரியாலிட்டியை பற்றி திரும்ப படித்தேன். எப்படியாவது டிஸ்னியில் விர்ச்சுவல் ரியாலிட்டி சம்மந்தப்பட்ட இந்த வேலையை வாங்கிடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். கடைசியாக நான் பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு அந்த வேலையும் கொடுத்தாங்க. அந்த வேலையோட பேர் தான் இமேஜினியர். இமேஜினியர்னால் இமேஜினேஷனோட இருக்கக்கூடிய என்ஜினியர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிற இந்த டிஷர்ட் கூட அங்கே நான் வேலை பார்க்கும்போது எனக்கு கிடைச்சது தான். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேணும்னா அதை நோக்கி நீங்கள் போய்கிட்டே தான் இருக்கணும். அது உங்களுக்கு கிடைக்காதுன்னு பல தடவை இந்த உலகம் உங்கள்கிட்ட சொல்லும். அப்பையும் அதை தாண்டி நீங்கள் அதற்காக போனீங்கன்னா மட்டும்தான் அது உங்களை நோக்கி வரவே செய்யும். என்னோடய மருத்துவ சாகசம் 2006 துவங்கினது. ஆரம்பத்தில் மேல் வயிற்றில் ஒரு சின்ன வலியாக இருந்தது. டாக்டர் ஜாண்டிஸாக இருக்கும், அதுவாக இருக்கும், இதுவாக இருக்கும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் சிடி ஸ்கேன் வந்த உடனே ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப தெளிவாக எனக்கு இருக்கிறது பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அப்படின்றது வெளியே தெரிஞ்சிச்சு. பேங்க்ரியாட்டிக் கேன்சர்னால் என்ன ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. கூகுளில் போட்ட உடனே தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. இருக்கிற எல்லா கேன்சரை விட இந்த கேன்சருக்கு தான் இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமாக. இந்த கேன்சர் வரதில் பாதிக்கும் அதிகமான பேர் அடுத்த 6 மாதத்தில் இறந்துருவாங்களாம். 96% பேர் 5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்களாம். எவ்வளவு கேன்சர் வேணால் வரலாம், ஆனால் இருக்கிறதுலேயே கொடூரமான கேன்சர் இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சர் தான். கூகுள் என்ன தான் இவ்வளோ விஷயத்த சொன்னாலும் இவருக்கு நம்ம உயிர் பிழைத்திருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்க தான் செஞ்சுது. டாக்டர் எவ்வளவு மோசமான வலி நிறைந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு மோசமான ஒரு சர்ஜரி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட மருந்தில் எவ்வளவு கசப்பான ஒரு மருந்து இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட தயார். எப்படியாவது என்னை கொஞ்ச நாள் வாழ வச்சுருங்க. என்னோட சின்ன பையனுக்கு வயசு 1 தான். இன்னும் ஒரு 5-6 வருஷம் நான் உயிரோடு இருந்துட்டேன்னா கண்டிப்பாக அவன் என்னை மறக்க மாட்டான் வாழ்க்கையில். என்னோடய மனைவி கூட கொஞ்சம் வருஷமாவது நான் வாழ்ந்துடணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய தயார். எவ்வளவு வலியை வேணாலும் தாங்கிக்க தயார். என் வாழ்நாள் முழுக்க ஒரு கொடூரமான வலியோடு வாழணுன்னா கூட நான் வாழ்ந்துடுறேன். அவங்க கூட மட்டும் என்னை இருக்க வச்சுருங்க அப்படின்னு கத்தி கதறார். விப்பிள் ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு சர்ஜரியை பண்ணுறாங்க. வயிற்றில் இருக்கிற டியூமரை அகற்றக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். பேங்க்ரியாஸில் பாதி எடுத்துடுறாங்க, கால் பிளாடரை முழுமையாக எடுத்துடுறாங்க, வயிறில் பாதி எடுத்தாச்சு, சிறுகுடலில் சில அடிகளை வெட்டி எடுத்தாச்சு. அதோடு நிற்கலை, ரொம்ப கொடூரமான கீமோதெரப்பியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வயிற்றின் மீது ரேடியேஷனை பாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. 82 கிலோ இருந்த ஒரு நபர் 60 கிலோவாகிடுறார். ஒவ்வொரு நாளும் நரகத்தில் உள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நபர் எவ்வளவு வலியை அனுபவிப்பாரோ அதை விட பல மடங்கு வலியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கார். கடைசியில் எல்லாமே கை கொடுத்துதானா? கை கொடுத்தது. கடைசியாக எடுத்த சிடி ஸ்கேனில் இவருக்குள்ளே கேன்சர் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை அப்படின்ற ரிப்போர்ட் வருது. ஜெய்யும் சரி இவரும் சரி ரொம்ப 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 சந்தோஷமாயிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக செக்கப்புக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்த செக்கப் 6 மாதம் கழிச்சு. 6 மாதம் கழிச்சு செக்கப்புக்கு ரிப்போர்ட் பார்க்குறதுக்கு இவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. அங்கே நர்ஸ் ஸ்க்ரீனில் இவரோட ரிப்போர்ட்டை ஓப்பனில் வச்சுட்டு கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணாமல் வெளியே போயிட்டாங்க. 2 பேரும் தனியாக இருக்கும்போது இவர் ஏற்கனவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ்லாம் தேவையில்லை, மவுஸ் அசைக்க தெரிஞ்சாலே போகிறோம், இவரோட ரிப்போர்ட்டை யார் வேணால் பார்க்கலாம். ரிப்போர்ட்டை எடுத்து ஒரே ஒரு விஷயத்தை தேடுறார். CA19-9 அப்படின்ற ஒரு மார்க்கர். அந்த மார்க்கர் 37 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. 37க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு அர்த்தம். இவரோட வேல்யூ 208. இவர் ஜெய்யை பார்த்து ஒரே வார்த்தை சொல்கிறார், ஜெய் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஜெய்க்கு பெரிய விளக்கம் தேவைப்படல. ஏன்னா அவங்க இவ்வளவு நாளாக கேன்சரை பற்றி நிறைய படித்து ஒரு CA19-9 அப்படின்ற மார்க்கர் 208 இருந்தால் என்ன அர்த்தன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட அர்த்தம் மரண தண்டனை. ராண்டி அவரோட சிடி ஸ்கேன் எடுத்து 1 2 3 4 5 6ன்னு ஏதோ கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். ராண்டி எதை எண்ணிக்கிட்டு இருக்க? கேன்சர் கட்டியை எண்ணிக்கிட்டு இருக்கன்றதை மட்டும் சொல்லிடாத அப்படின்னு ஜெய் சொல்கிறாங்க. இவர் கண்டுக்காமல் 7 8 9ன்னு எண்ணிக்கிட்டே இருக்கார். அது எல்லாமே இவரோட வயிற்றில் இருக்கிற கேன்சர் கட்டி, லிவரில் இருக்கிற கேன்சர் கட்டி. லிவர் முழுக்க சின்ன 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 கேன்சர் கட்டி வந்துடுச்சு. ராண்டியும் சரி ஜெய்யும் சரி 2 பேரும் அங்கேயே உட்காந்து கதறி அலறாங்க. கண்ணை தொடச்சிக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் தான் இல்லை. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். அப்போ தான் கதவை தட்டிட்டு டாக்டர் உள்ளே வரார். டாக்டரை பார்த்த உடனே எங்களுக்கு தெரியும் டாக்டர் அப்படின்னு ராண்டி சொல்கிறார். டாக்டர் ராண்டிக்கிட்டேயே வரல, நேராக ஜெய்கிட்ட போகிறாங்க. இந்த கேன்சர் வந்த எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு நாள் வரும். அது வரைக்கும் பேஷண்ட்கிட்டேயே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த டாக்டர் திடீர்னு ஒரு நாள் பேஷண்ட்டை விட்டுட்டு கூட இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிப்பார். அன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அந்த ஒரு விஷயத்தை தான் டாக்டர் அன்றைக்கி ஜெய்கிட்ட சொன்னாங்க. ஜெய், இதுக்கப்புறம் ராண்டியை காப்பாற்றணும் அப்படின்ற முயற்சியை நம்ம கைவிட வேண்டியது தான். அவரை உயிரோடு வச்சுருக்கிறது எப்படி அப்படின்ற நேர விரயத்தை நம்ம பண்ண போகிறது இல்லை. அவரை எப்படியாவது ஒரு 2 நாள் 3 நாள் கூடுதலாக ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி மட்டும்தான் இப்போ இருக்குது.
ஜெய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர், இங்கே வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவர் வயிற்றில் கேன்சரே இல்லைன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். எல்லாம் சரியாயிடுச்சுன்னு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க. அவ்வளவுதானா? எதுவுமே பண்ண முடியாதா? லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா? அந்த சிகிச்சை பண்ண முடியுமா? இந்த சிகிச்சை பண்ண முடியுமான்னு அவங்க கூகுளில் பார்த்த எல்லா சிகிச்சையும் கேட்குறாங்க. டாக்டர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். கேன்சர் இந்த லெவலுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறதே தப்பு. இன்றைக்கி இருக்கிற மருத்துவத்தால் இவங்களை காப்பாற்ற முடியாது. ஒரே ஒரு விஷயம், இவருக்கு இதுக்கப்புறம் பெருசாக வலி வரக்கூடாது, இவர் வலியை முழுமையாக அனுபவிக்கக்கூடாது, அதற்கு முன்னாடியே இவர் இறந்துடணுன்னு வேணுன்னா நீங்கள் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி நகர்ந்து போகிறார். 2 பேரும் அழுதுகிட்டே வெளில வராங்க. ராண்டிக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் ஜெய்கிட்ட ஒன்று சொன்னார். ஜெய், இப்போ நம்ம பார்க்க போகிற ரிப்போர்ட் எப்படி வேணா இருக்கலாம், அந்த ரிப்போர்ட் எவ்வளவு மோசமாக வேணா இருக்கலாம், ஆனால் அதுக்காகலாம் இப்போ நான் அவங்க கூட சந்தோஷமாக இல்லைன்ற அர்த்தமே கிடையாது. நான் நாளைக்கு இறந்து போக போகிறது கிடையாது, நாளான்னைக்கும் இறந்து போக போகிறது கிடையாது. இன்னும் சில மாதங்கள் கழித்து நான் இறந்து போனாலுமே இன்றைக்கி உன் கூட நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். இந்த ஒரு நாளை முழுமையாக நான் ரசித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு நாள் முழுக்க முழுக்க உன்னை நேசித்து தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ரிப்போர்ட் எப்படி வந்தாலும் நீ அதை மட்டும் மறந்துடாதான்னு சொன்னார். இப்போ அந்த விஷயந்தான் அவருக்கு ஞாபகம் வருது. இப்போ அவர் கண்ணு முன்னாடி இருக்கிறது 3 குழந்தைகளோட முகம், ஜெய்யோட சிரிப்பு. இதற்காக இருக்க போகிற இன்னும் கொஞ்ச நாளை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். டாக்டர் ராண்டி கிட்ட இன்னொரு 6 மாதத்தில் நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஒருவேளை டாக்டர் சொல்லன்னா 6 மாதத்தில் அவர் இறந்திருக்க மாட்டாரா? டாக்டர் சொல்கிறாங்களோ சொல்லலையோ, நம்ம எல்லாருமே இன்னும் கொஞ்சம் நாளில் இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க தானே செய்யுது. ஏதோ ஒரு நபர் வந்து சொன்னாதான் என் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தின் மதிப்பை நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்றது கிடையாது. என் குடும்பத்தை நான் நேசிப்பேன் அப்படின்றது கிடையாது. இதை சொல்லலைனாலும் அப்படி நம்மளால் வாழ முடியும். ராண்டி இதுக்கப்புறம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழணுன்ற முடிவையும் எடுத்துட்டார். இவர் லாஸ்ட் லெக்சர் எடுத்த கார்னிகி மெலான் பல்கலைக்கழகத்திலேருந்து இவருக்கு ஒரு கடிதம் வருது. கடிதத்தை எழுதினவங்க ராபி, கார்னிகி மெலான் பல்கலைக்கழகத்தோட வைஸ் பிரசிடென்ட். ராண்டி, உனக்கு ஒரு முக்கியமான கதையை நான் சொல்கிறதுக்காக தான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். ஒரு நாள் என்னோடய வேலையில் ரொம்ப ஒரு கஷ்டத்தை சந்தித்தேன். ரொம்ப ப்ரெஷராக இருந்தது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது. வீட்டுக்கு காரில் போயிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு கார் ரொம்ப பொறுமையாக நிதானமாக போகிற மாதிரி தெரிஞ்சுது. அந்த காரை கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணலான்னு நினைக்கும் போது வெளியே ஒரு சின்ன கை நீட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கை ஏதோ ஒரு இசைக்கு தாளம் போடுற மாதிரி ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு சந்தோஷம். ஏதோ ஒரு ஆள் ரோட்டில் இசையை கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக போகிறானே அப்படின்னு தோணுச்சு. பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த நபர் தலையை இசைக்கேற்ற மாதிரி ஆட்டிக்கிட்டே இருந்தார். அவருடைய முடி காற்றுல பறந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு அழகான சிரிப்பு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நபரால் மட்டும்தான் அப்படி சிரிக்க முடியும் ராண்டி. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பை நீ பார்த்தே ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த நபரை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இந்த நாளை, இந்த நிமிடத்தை பாராட்டி அதை முழுமையாக அனுபவித்து வாழக்கூடிய ஒரு நபரால் மட்டும்தான் இவ்வளவு அழகான ஒரு புன்னகையை வெளிப்படுத்த முடியும்னு எனக்கு தோணுச்சு. இசையை அவ்வளவு ரசித்து வண்டி ஓட்டக்கூடிய ஒரு நபரை பார்க்கும்போது இந்த மனிதர் வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழ்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு வளைவு வந்தது. அப்போ தான் அந்த கார் அந்த வளைவில் திரும்பும்போது தான் அந்த நபரோட முழுமையான முகத்தை என்னால் பார்க்க முடிஞ்சுது. சொன்னால் நம்ப மாட்டேன் ராண்டி, அந்த காரில் இருந்தது யார் தெரியுமா? ராண்டி பாஷ் தான். உன்னை நான் பார்க்கும்போது என் வாழ்க்கையே மாறின மாதிரி நான் உணர்ந்தேன். உன்னை பார்த்த உடனே என்னோடய காரை ஓரமாக நிறுத்தி பல மணி நேரங்கள் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சின்ன அலுவலக பிரச்சனைக்கு இவ்வளவு ப்ரெஷர் எடுத்துக்கிட்டியே, இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக காரை ஓடிட்டு போனியே. இங்கே ஒரு நபர் இறந்துக்கிட்டு இருக்கார். இன்னும் சில நாள் தான் இவருக்கு இருக்குது இந்த உலகத்தில். அவர் எதை பற்றியும் கவலைப்படல, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் அவருக்கு இல்லை. எவ்வளவு அழகான ஒரு புன்னகையை வச்சுருந்தார். எவ்வளவு சந்தோஷமாக அந்த காரை ஓட்டுறார். எவ்வளவு சந்தோஷமாக இசையை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன் உன்னால் இது முடியல அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். அந்த ஒரு நிமிடம் என் வாழ்க்கையவே மாற்றிடுச்சு. நீ என்னோடய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றிட்ட, அதற்கான நன்றியை சொல்கிறதுக்கு தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கேன் அப்படின்னு ராபி எழுதியிருந்தாங்க. அந்த கடிதத்தை படித்த உடனே இவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இவர் சொல்கிறாரு, ஒரு கேன்சரை கையாளுறதுன்றது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. சினிமாவில் வர மாதிரி கேன்சர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பாசிட்டிவாக இருக்கலாம், வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. அது ஒரு கொடூரமான வழி. இருந்தாலும் இவர் பல இடங்களில் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். கூட இருக்கிறவங்க எல்லாருமே நீ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிய ராண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்யுது. ஒருவேளை நம்ம அடுத்தவங்களுக்காக நடிக்கிறோமோ, ஒருவேளை பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணுன்றதுக்காக நம்ம நடிக்கிறோமோ அப்படின்ற எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எப்போ ராபியோட கடிதத்தை படித்தாரோ அப்போ இவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ராபி நம்மளை ஒரு கூட்டத்துக்கு நடுவில் பார்க்கல. என் கூட யாருமே இல்லாதப்போ தான் என்னை ராபி பார்த்தாங்க. அங்கே ராபி என்னை பார்க்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துலையும் நான் புன்னகையோட வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்தேன்னா அது உண்மை தான்.
இந்த கடிதம் வெறும் நன்றி உணர்வு கிடையாது, என்னையே எனக்கு காட்டக்கூடிய ஒரு கடிதமாக இருக்குது, என்னையே எனக்கு காட்டின ஒரு ஜன்னலாக இருக்குது. என் வாழ்க்கையில் வலிகள் இருக்க தான் செய்யுது, ஆனால் அதற்காக என்னால் அனுபவிக்க முடிஞ்ச சந்தோஷத்தை நான் அனுபவிக்க மாட்டேன்னு தூக்கி போடுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். வலிகள் ஒரு புறம் இருக்கும், ஆனால் வலி இல்லாத சில தருணங்கள் எப்போவுமே நம்ம கூட இருக்கும். வலிகள் ஏதோ ஒரு தருணத்தில் வருதுன்றதுக்காக வலிகள் இல்லாத அந்த சின்ன சின்ன தருணத்தை நம்ம ஏன் அனுபவிக்க மறுக்கிறோம்? நம்ம ஏன் அவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கோம்? என் வாழ்க்கையில் ரொம்ப நாளுக்கு எனக்கு இருந்த ஒரு அடையாளம் பேச்சுலர் அங்கிள் அப்படின்ற பெயர் மட்டும்தான். 20கள்லேயும் 30கள்லேயும் எனக்கு குழந்தை கிடையாது. அப்போ எனக்கு இருந்த ஒரே குழந்தை என்னோடய அக்காவோட 2 குழந்தைகள் தான், கிறிஸ், லாரா. இவங்க 2 பேர் கூடயும் என்னோடய நேரத்தை நான் அதிகமாக செலவழித்தேன். நான் வாழ்க்கையை எப்படியெல்லாம் வித்தியாசமாக பார்க்கணுன்னு நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அங்கிள் சொல்கிறத மட்டும் கேட்காத அப்படின்னு எங்கள் அக்கா அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் நான் சொல்கிற விஷயத்தை நிறுத்தலை. அவங்கள கெடுக்கணுன்றதுனால கிடையாது, வாழ்க்கையை எப்படியெல்லாம் பார்க்கணுன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன். புதுசாக ஒரு கார் வாங்கியிருந்தேன், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு Volkswagen கார். அந்த காரை பார்த்த உடனே அக்கா சொன்ன ஒரே விஷயம் கிறிஸ் அண்ட் லாரா கிட்ட, 2 பேரும் தயவு செஞ்சு இந்த காரை அழுக்காக்கிடாதீங்க, உள்ளே போகும்போது காலை தொடச்சிட்டு போங்க. அங்கிள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கார் வாங்கியிருக்காங்க, எந்த ஒரு விஷமமும் பண்ணக்கூடாது, கை காலை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட அட்வைஸ். உடனடியாக நான் பண்ண ஒரே விஷயம், என் கையில் இருந்த கொக்கோகோலாவை பிரித்து என்னோடய காரோட சீட்டில் அப்படியே ஊற்றினேன். அந்த குழந்தைகளுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பாடம் தான் இருந்துச்சு. இந்த உலகத்தில் எவ்வளவு காஸ்ட்லியான பொருள் வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட பொருள் வேணா இருக்கலாம், அந்த பொருள் என்றைக்கோ ஒரு நாள் அழுக்காக தான் போகுது. பொருள் அழுக்காகக்கூடாதுன்றதுக்காகவோ பொருள் உடஞ்சி போயிடக்கூடாதுன்றதுக்காகவோ கூட இருக்கிற மனிதர்களை நம்ம நிராகரிக்கக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. நான் கிறிஸ், லாரா கூட அதிக நேரத்தை செலவழிச்சிட்டேன். இன்றைக்கி 2 பேருக்கும் 21 வயசு 19 வயசு ஆகுது. என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச முக்கியமான பரிசு அவங்க தான். 6 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய அப்பாவாக இருந்து என்னால் பார்த்துக்க முடியாதுன்ற குறையை கண்டிப்பாக அவங்க போக்கிட்டாங்க. அவங்கள்ட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம் இது தான், இன்றைக்கி என்னோட குழந்தைகளை நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க, அடிக்கடி போய் அவங்கள பாருங்கள். உங்களுக்கு நான் எப்படி வாழ்க்கையின் பல பரிணாமத்தை காட்டணும் அவங்களுக்கு நீங்கள் காட்டுங்க. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்கள செய்ய விடுங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தனோ அதை நீங்கள் சொல்லித்தரணுன்ற அவசியம் கிடையாது. அந்த குழந்தைகள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள், உங்களோட அப்பா உங்களை ரொம்ப ரொம்ப நேசிச்சாருன்னு சொல்லுங்கள். அவங்க கூட உயிரோடு இருக்கிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்றதையும் சொல்லுங்கள். எவ்வளவு கொடுமையான வலி நிறைந்த ட்ரீட்மெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மரணமே தேவலான்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை கூட அவங்க கூட 1-2 நாள் எக்ஸ்ட்ரா வாழ்கிறதுக்காக நான் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். மரணத்தை தாண்டின ஒரு வழியை அவங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணேன்றதை சொல்லுங்கள். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக, என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் காரை அவங்க அழுக்குப்படுத்திட்டாலோ அதில் ஒரு கொக்கோலாவை ஊற்றிட்டாலோ தயவு செஞ்சு நான் சொல்லி கொடுத்ததை மறந்துடாதீங்க. நம்ம வச்சுருக்க எல்லா பொருளும் என்றைக்கோ ஒரு நாள் அழுக்காகும், உடஞ்சி போகும். மனிதர்களை விட பொருட்கள் முக்கியம் கிடையாது. கல்யாணம் ஆனால் ஆரம்பம் புதுசு, அந்த நாளை இன்னி வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் அந்த நாளை ஒரு ஓட்டுநர் 2 கார் விபத்து அப்படின்னு நான் சொல்லி சிரிக்கிறது உண்டு. நான் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன், எங்கள் வீட்டில் 2 கார் இருக்குது. ஒன்று பழைய மினிவேன், இன்னொன்று புதுசாக நான் வாங்கியிருந்த Volkswagenோட காஸ்ட்லியஸ்ட் கார். என்னோடய மனைவி மினிவேனை வெளியே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வேகமாக கொண்டு வந்து Volkswagenல மோதிட்டாங்க. ஒரு பெரிய டென்ட் விழுந்துருச்சு. நான் புதுசாக ஆசையாக எவ்வளவு பார்த்து வாங்கினேன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அன்றைக்கி நாள் முழுக்க ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக, இதை எப்படி நான் அவருக்கு சொல்ல போகிறேன், எப்படி அவர் ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு பயந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போதே ஒரு சந்தேகமாக தான் இருந்தது. சாதாரண நாளை விட என்னடா அன்பு அதிகமாக இருக்குது, என்ன சாப்பாடு இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்குது, ஒரு விருந்து மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு. சாப்பிடும்போது தான் ஜெய் சொல்கிறாங்க, இன்றைக்கி மினிமேனை எடுக்க போய் Volkswagenல மோதி பெரிய டென்ட் விழுந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு. இவர் அதை கேட்டுட்டு அப்படியா சரின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். இவர் காதில் விழுதியோ அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாங்க. அதான் ஒரு தடவை சொல்லிட்டல்ல, சரி சாப்பாடை போடுன்னு சாப்பிட்றாங்க. கீழே வாங்க போய் காரை ஒரு வாட்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னப்போ கூட பசிக்குது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவங்க உடனே கவலையப்படாதீங்க, நாளைக்கே நானே Volkswagen ஷோரூம் போயிட்டு இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு கோட்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு கோட் வாங்கணும், கார் ஓடுதில்ல, டென்ட் தானே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். இந்த காரை இப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஜெய்யோட முகம் சுழியுது. அப்போ தான் அவர் சொல்கிறார், ஜெய் ஒன்று என்னை முழுமையாக நீ எடுத்துக்கணும், இல்லை முழுமையாக தூக்கி போடணும். என்கிட்ட இருக்கிற பாதி விஷயங்கள் உனக்கு கிடைக்கும், பாதி விஷயங்கள் கிடைக்காது அப்படின்றது கிடையவே கிடையாது. எப்படி ஒரு காரை நீ டேமேஜ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் கூட கோவப்படாமல் இருந்தது உனக்கு வேணுமோ, அதே மாதிரி ஓட்டையாக இருக்கிற வண்டியை ஓட்டுறது பரவாயில்லன்னு நினைக்கிற என்னையும் நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரே விஷயம் இது தான். நம்மள்ட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் பயனளிக்கிற வரைக்கும் அது நல்லா தான் இருக்குது. எப்போ அது பயனளிக்கலையோ அப்போ தான் அதை நம்ம சரி செய்யணும், இல்லை மாற்றணும். சின்னதாக உடஞ்சி போயிடுச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இல்லை அப்படின்றதுக்காக எந்த ஒரு பொருளையும் நான் மாற்ற மாட்டேன். நான் சொல்கிறது உனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கலாம்.
நம்ம வீட்டில் ஒரு குப்பை தொட்டி இருக்குது. குப்பை தொட்டியில் சின்னதாக ஒரு டென்ட் விழுந்துருச்சுன்னா குப்பை தொட்டியை மாற்றுவியா? மாற்ற மாட்டேன். ஆனால் காரில் ஒரு டென்ட் விழுந்தால் மட்டும் அதை உடனடியாக சரி செய்யணும்னு ஏன் நினைக்கிறோம்? ஏன்னா கார் நம்மளோட அடையாளம் மாதிரியும் நம்ம எவ்வளவு பெரிய ஆள்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காகவும் இருக்குது. இதுக்கப்புறம் காரில் டென்ட்டோடு தான் நம்ம ஓட்ட போகிறோம். அந்த காரில் இருக்கிற டென்ட் ஒரு விஷயத்தை நமக்கு இதுக்கப்புறம் சொல்லும். நம்ம வாழ்க்கையில் சில குறைகள் இருக்கிறது தப்பே கிடையாது. எல்லா குறைகளையும் சரி செய்யணுன்ற அவசியமும் கிடையாது. என்னோடய மனைவி ஜெய் நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப தைரியம் வாய்ந்த ஒரு பெண். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆனால் அதற்காகலாம் உட்காந்து அழுதுகிட்டு இல்லை. எங்களோட எதிர்காலத்திற்கான திட்டத்தை இப்பயும் நாங்கள் திட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஏதோ இன்னும் 10-15 வருஷம் வாழ போகிற மாதிரி நாங்கள் இன்னும் சின்ன சின்ன சண்டைகள் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சின்ன சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போவும் ஜெய் இவனை எப்படிடா சமாளிக்கிறது அப்படின்ற எண்ணத்தில் இருக்க தான் செய்கிறா. நான் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். சாப்பிட்ட இடத்துலையே என்னோடய பிளேட்டை நான் வச்சுருவேன். சில சமயம் சிங்க்குக்கு எடுத்துகிட்டு போய் போட மாட்டேன். சில சமயம் அதை கழுவ மாட்டேன். காஃபி குடித்த கப்பை அடுத்த தடவை காஃபி குடிக்கிற வரைக்கும் கழுவாமலே தான் வச்சுருப்பேன். சில சமயம் துவட்டிட்டு வந்த துண்டை காய போடுறதுக்கு பதிலாக பெட் மேலேயே போட்டுடுவேன். சில சமயம் என்னோடய ஜெட்டியை கிளட்டின இடத்துலையே போட்டுட்டு அது இல்லாத மாதிரி மறந்து நகர்ந்து போயிட்டே இருப்பேன். இது எல்லாமே ஜெய்யை ரொம்ப கோவப்படுத்தும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. இப்போ இதுக்கெல்லாம் பெருசாக கோவப்படுறது இல்லை. வாழ போகிற இன்னும் சில நாட்களில் ஒழுங்காக காய போடாத துண்டை பற்றி ஆர்கியூ பண்ணுறதா, இல்லை இவனுக்கு இருக்கிற கேன்சர்ன்ற நோயை பற்றி நம்ம பேசுகிறதா அப்படின்னு யோசித்து பார்க்குறப்போ புத்திசாலித்தனமாக என்னோடய கேன்சர் பற்றின பேச்சு தான் பெருசாக வருது. எங்கள் வாழ்க்கை பற்றின பேச்சு தான் வருது. நான் காய போடாத துண்டோ ஜட்டியோ அவ்வளோ முக்கியமான விஷயமா இல்லை. இருந்தாலும் இந்த கோவத்தை அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு டைரியை வாங்கி கொடுத்துருக்கேன். எப்பெல்லாம் என்னை திட்டணும்னு தோணுதோ, திட்ட முடியலையேன்னு வருத்தப்படுறதுக்கு பதிலாக அந்த டைரியில் திட்டிட்டு போகலாம். இவன் என்ன துண்டை காய போடவே மாட்றான், இவன் என்ன சாப்பிட்ட தட்டை எடுக்கவே மாட்றான், எல்லாத்தையும் அதில் எழுதிக்கலாம். நான் சாப்பிட்ட தட்டை எடுக்காமல் போய் இன்னும் 1 நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா உயிர் வாழ்ந்துட முடியாதா அப்படின்றத இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறன்றது அவளுக்கு தெரியும். இருந்தாலும் தட்டை எடுக்கலையேன்ற கோவம் நியாயமான கோவம் தான். அதை அங்கே எழுதிக்கலாம். நாங்கள் பெருசாக இப்போ ஆர்கியூ பண்ணுறது கிடையாது. இருக்கிற ஒரு நிமிஷத்தை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாற்றம் ஜெய்க்கு வந்தது ரொம்ப ஒரு சாதாரண விஷயத்துல இருந்து தான். ஜெய் தொடர்ந்து நிறைய கேன்சர் வந்த பேஷண்ட்டோட வாழ்க்கையை படிப்பா. அதற்கான பிளாக்ஸ் நிறையா இருக்குது, ஃபாரம்ஸ் நிறையா இருக்குது, அதில் படிப்பா. அதில் எப்போவுமே இருக்கும்போது அவள் டிப்ரெஸ்டாக தான் இருப்பாள். ஏன்னா அதில் வர கதைகள் அப்படி இருக்கும். ஜிம்மோட சண்டை ஒரு வழியாக முடிஞ்சு போயிடுச்சு, பாபோட போராட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடுச்சு, அவரோட வலி இதுக்கப்புறம் அவர் அனுபவிக்க வேணாம்ல அப்படின்னு பல கதைகள் வரும். அதெல்லாம் படிச்சுட்டு என் கூட வந்து உட்காந்து அலறது ரொம்ப சகஜமான விஷயம். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் வேறு ஒரு கதையை படித்தா. ஒரு மனைவி தன்னோட கணவனுக்கு பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இருந்ததாகவும் அவர் நேர்த்தி தான் இறந்து போனதாகவும் எழுதியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக அவங்க எழுதியிருந்த ஒரு விஷயம், நாங்கள் ரொம்ப நாளாக ஒரு ட்ரிப் போகணுன்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நாளைக்கு போயிடலாம், அடுத்த வாரம் போயிடலான்னு அதை கல்யாணம் ஆனதுலேருந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம். கடைசியில் இப்போ போகிறதுக்கு அவர் இல்லவே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ட்ரிப் போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனடியாக போயிடுங்க. அடுத்த வாரம் போய்க்கலாம், லீவ் வந்தோன்னே போய்க்கலாம், நியூ இயருக்கு போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு வரும். அந்த நாள் என்ன சொல்லும் தெரியுமா? இதற்கப்புறம் நீ நினச்சாலும் போக முடியாது அப்படின்னு சொல்லும். வாழ்க்கையில் இந்த நிமிடத்தை வாழ்ந்துடுங்க அப்படின்னு அந்த போஸ்ட் சொன்னது. அன்னிலிருந்து ஜெய் என் கூட சண்டை போடுறதே கிடையாது. எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கா. இந்த நிமிடத்தை வாழ்ந்தால் போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவளுக்கு இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கக்கூடிய ஒரு நபர் என்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு தானே ஆகணும். அதற்காகலாம் நான் நியாயப்படுத்தலை. இன்றைக்கி ஒரு நியூ இயர். இந்த நியூ இயர் நான் எடுத்துக்க ரெசல்யூஷன் என்ன? இதுக்கப்புறம் துண்டை நான் காய போட போகிறேன் அப்படின்ற ரெசல்யூஷன் தான் எடுத்திருக்கேன். எத்தனை நாளுக்கு செய்ய முடியும்னு தெரியல. நான் எத்தனை நாளுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் வச்சில்லை. இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் என் மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபைனலாக இவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் இவர் கற்றுக்கிட்ட பாடத்தை குயிக்காக நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறார். இவரோட குழந்தைகளுக்காகவும் நமக்காகவும் சில பக்கங்கள் எழுதியிருக்கார். அது முழுக்க முழுக்க ரொம்ப ப்ராக்டிக்கலான டைரக்டான அட்வைஸாக இருக்குது. உதாரணத்துக்கு, உங்கள் வாழ்க்கையில் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் உங்களோட நேரம் மட்டும்தான். அதை விரயம் பண்ணிவிட்டு எதை நீங்கள் அடைஞ்சாலும் அது பயனற்ற விஷயம். எவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையாக நீங்கள் எவ்வளவு நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை விட கம்மியாக மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு நாள் வரும், அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நேரன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது போலையே அப்படின்னு. அன்றைக்கி நீங்கள் செய்யணும்னு நினச்ச பல விஷயங்களை உங்களால் செய்ய முடியாது. உங்களால் செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன சந்தோஷமான விஷயத்தை உங்களுக்காக இப்போவே செஞ்சுக்கோங்க. நேரத்தை பணத்தை கையாளுற மாதிரி கையாளுங்க. பணத்தை எவ்வளவு பத்திரமாக நம்ம பார்த்துக்குறோம், அதே மாதிரி நேரத்தையும் பார்த்துக்கிட்டு ஆகணும். அடுத்து கனவு காண்றதுக்கு என்றைக்குமே தயங்காதீங்க. வாழ்க்கையில் எவ்வளவு முடியுமோ கனவு காணுங்க.
கனவு காண்றது அதை அடையிறதுக்காகலாம் கிடையாது. அதை அடைய முடியுதோ இல்லை அதில் நம்ம தோற்று போகிறோமோ பிரச்சனையே கிடையாது. கனவு காண்றதே ஒரு அற்புதமான விஷயம். உங்களோட குழந்தைகளுக்கு நிறைய கனவு காண சொல்லிக் கொடுங்க. அந்த கனவை கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அடையும் போது கூட அவங்க வாழ்க்கையில் பெரிய சாதனை பண்ணதாக உணர்வாங்க. உங்களோட கனவுகள் மட்டும்தான் உங்களோட தனித்தன்மைன்றதை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட கனவுகள் தான் உங்களை தனித்துவமான மனிதனாக மாற்றுதுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் சில நேரம் வரும், அந்த நேரத்தில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது வெளிச்சமாக நமக்கு தெரியும். அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது ஒன்று நம்ம செய்யணுன்னா என்ன செய்யலாம்? சரணாகதி அடைகிறது. வாழ்க்கையில் சரணாகதி அடைகிறதுன்றது ஒரு தவறான விஷயம் கிடையாது. சில இடங்களில் புத்திசாலித்தனமாக சரணாகதி நம்ம அடையணும். அதுதான் நம்மளால் செய்ய முடிஞ்ச சிறந்த விஷயமா இருக்கும். என்கிட்ட இது இல்லை அது இல்லை அப்படின்னு எதுத்தோ குறை சொல்லாதீங்க. உங்கள் கையில் என்ன கார்ட்ஸ் வந்திருக்கோ, என்ன சீட்டு வந்திருக்கோ, அந்த சீட்டை வச்சு தான் நீங்கள் விளையாடே ஆகணும். அவனுக்கு ஜோக்கர் வந்துருச்சு, இவனுக்கு ரம்மி வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது. சில சமயம் வாழ்க்கையில் உங்கள் கைக்கு வரக்கூடிய சீட்டு அவ்வளவு நல்ல சீட்டாக இருக்காது. ஆனால் அதற்காக சீட்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த விளையாடுற விளையாட்டோட சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்காமல் போகணுன்ற அவசியம் கிடையாது. இருக்கிற சீட்டை வச்சு என்னால் என்ன சிறப்பாக பண்ண முடியும் அப்படின்னு யோசிங்க. கடினமாக உழைங்க. வாழ்க்கையில் எப்போவுமே எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது. குறை சொல்லணுன்னா எந்த ஒரு சூழல்லையும் உங்களால் சொல்ல முடியும். உழைக்கணும் அப்படின்னா எந்த ஒரு சூழல்லையும் உங்களால் உழைக்க முடியும். கடினமாக உழைங்க. எங்கேயுமே குறை சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இவரோட தோழி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க நிறைய கடன் வாங்கிட்டாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு. அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன்னு இப்படி மேலே மேலே கடன் வாங்கி பெரிய கடன் சுமை அவங்க மேலே வந்துருச்சு. இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் நிறைய யோகா கிளாஸும் உடல் பயிற்சி கிளாஸும் மெடிடேஷன் கிளாஸும் போயிட்டுருக்காங்க. இவர்கிட்ட சொல்கிறாங்க, ராண்டி நீனும் இப்போ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தானே இருப்ப, என்ன மாதிரி யோகா கிளாஸும் என்ன மாதிரி மெடிடேஷன்ஸும் நீ வரலாமே அப்படின்னு சொல்கிறப்ப ராண்டி ஒரு அட்வைஸ் சொல்கிறார். நீ யோகா கிளாஸ் போகிறதுக்கு பதிலாகவும் மெடிடேஷன் கிளாஸ் போகிறதுக்கு பதிலாகவும் ஒரு பணத்தை கையாளக்கூடிய ஒரு கிளாஸுக்கு போ, ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுக்கோ, அதை வச்சு பணத்தை சம்பாதி, பணத்தை வச்சு கடன் அடை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வைஸாக இருந்திருக்கு. அதற்கப்புறம் நிறைய வேலைக்கு போயிருக்காங்க, சம்பாதிச்சிருக்காங்க, கடனையும் அடைச்சிட்டாங்க. நமக்கு இவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னா நோயை குணப்படுத்து. அதோட அறிகுறிகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு அதை குணப்படுத்தணும்னு ஓடிக்கிட்டு இருக்காத. உன் பிரச்சனை ஸ்ட்ரெஸ் கிடையாது, நீ வாங்கி வச்சிருக்க கடன் தான். கடனை அடைக்கிறது எப்படின்னு யோசிக்காமல் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருப்பேன். உங்கள் வாழ்க்கை 50% உடனடியாக மேம்படுறதுக்கு ஒரு செயல் இருக்குது. அது என்ன தெரியுமா? அடுத்தவங்க இதை பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு கவலைப்படாமல் உங்களுக்கு சரின்னு தோன்ற விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா 50% கவலை உங்களை விட்டு போயிடும். உங்கள் வாழ்க்கையில் 50% அதிகமான வேலையும் நீங்கள் செஞ்சு முடிச்சிருப்பீங்க. நீங்கள் எதை சாதிக்கணும்னாலும் நிறைய மனிதர்களோடு சேர்ந்து தான் சாதிக்க முடியும். தனியாக சாதித்தேன் அப்படின்னு ஒரு சாதனையே கிடையாது. அப்போ மனிதர்களை கையாளுறது எப்படின்றத நீங்கள் கற்றுக்கிட்டாகணும். முதல்ல அடுத்தவங்களோட பெயரை எப்படி சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்றதை கற்றுக்கோங்க. அவங்க பெயரை ஒழுங்காக பயன்படுத்த கற்றுக்கோங்க. ஒரு நபர் கூட பேசும்போது அவருக்கும் நமக்கும் காமனாக என்ன இருக்குது, என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை கண்டுபிடிங்க. அது ஒரே மாதிரியான கிரிக்கெட் டீமாக இருக்கலாம், ஒரே மாதிரி சினிமா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். அதை கண்டுபிடிச்சி அதை வச்சு பேசுங்க. ஒருத்தவங்க கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள். 2 பேரில் ஒரு ஆள் பசியோடு இருக்கக்கூடாது, ஒரு ஆள் டயர்டாக இருக்கக்கூடாது. 2 பேருக்கும் பொருந்தக்கூடிய நேரத்தை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அடுத்தவங்களை உண்மையாக பாராட்டுறது எப்படி அப்படின்ற கற்றுக்கோங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை நீங்கள் மறுத்து பேசணும்னா ஒரு கேள்வியாக வைங்க. நம்ம அதை இப்படி செய்யலாமா, நம்ம ஏன் அதை அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு கேளுங்க. அதுக்கு பதிலாக நீ சொல்கிறது தப்பு, நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி என்றைக்குமே பேசாதீங்க. நீங்கள் பொறுமையாக காத்திருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் உங்களை கட்டாயம் ஆச்சரியப்படுத்துவான். ஆரம்பத்தில் ஒரு மனிதனை பார்க்கும்போது இவன் எதுக்கும் வேலைக்காக மாட்டான் அப்படின்னு தோணலாம், இவன் அவ்வளவு சிறப்பாக இல்லையேன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் கொஞ்சம் நேரத்தை கொடுத்து பாருங்கள், கொஞ்ச நாள் அவன் கூட இருந்து பாருங்கள், அவனுக்கு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். கட்டாயம் உங்களை ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு அவனுடைய திறமையை அவன் காட்டுவான். அடுத்தவங்க எப்போவுமே உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்றதை கவனிக்காதீங்க, அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை கவனிங்க. சில பேர் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஆனால் செய்கிறது வேறு விஷயமா இருக்கும். அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்த்து பாடம் கற்றுக்கோங்க, என்ன சொல்கிறாங்கன்றதை அடுத்து இருக்கட்டும். ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வில் அவ்வப்போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை பார்த்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போடாதீங்க. அந்த பிரச்சனையை எடுத்து ஓரமாக வச்சுட்டு மற்ற நல்ல விஷயத்தை அனுபவிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் எதுவுமே கிடைக்காம போகலாம். நீங்கள் தேட்டருக்கு போயிருக்கலாம், நல்ல காஸ்ட்லியாக டிக்கெட் போட்டு ஒரு ஐமேக்ஸ் போயிருக்கலாம். முன்னாடி இருக்கிற நபர் தேவையில்லாமல் ஃபோனை யூஸ் பண்ணி உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். அவர் ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த சின்ன விஷயம் மொத்த சினிமாவை அஃபெக்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அவரை கொஞ்சமாக இக்னோர் பண்ண கற்றுக்கோங்க. தேவையில்லாத இந்த விஷயங்களை இக்னோர் பண்ணுறது ஒரு சூப்பர் பவர். நன்றி உணர்வுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி உணர்வை முடிஞ்ச இடத்துலலாம் வெளிப்படுத்துங்க. ஒரு நேர்மையான நன்றியை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள். முடிஞ்சால் ஒரு பேப்பர் எடுத்து தேங்க்யூ நோட்ஸ் எழுதி அவ்வப்போது அடுத்தவங்களுக்கு கொடுங்க. அதே போல் தான் மன்னிப்பு கேட்குறது. மன்னிப்பு கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
சீரியஸாக கேட்காம சும்மா ஒரு மன்னிப்பு கேட்குறதுக்கு மன்னிப்பு கேட்காமலே இருக்கலாம். எந்த மன்னிப்பும் கேட்காம இருந்தால் கூட எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் மோசமான வழியில் மன்னிப்பு கேட்டால் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். மன்னிப்பு கேட்குறப்ப மனசார மன்னிப்பு கேளுங்க. நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லுங்கள். அது உன்னை ஏன் பாதிச்சிருச்சு அப்படின்றத சொல்லுங்கள். நான் எப்படி என்னை கரெக்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத சொல்லுங்கள். இப்படி சொல்லும்போது தான் மன்னிப்பு முழுமை அடையுது. நீங்கள் எதை கொண்டு வந்தீங்களோ அதுதான் உங்ககிட்ட இருக்குன்றதை மறந்துடாதீங்க. எங்கே வெளியே போனாலும் மினிமம் தேவையான பொருட்களை கையில் வச்சுருங்க. முக்கியமாக ஒரு பேனாவை எப்போவும் உங்கள் கூட வச்சுருங்க. நீங்கள் பேனாவே இல்லாமல் ஒரு இடத்துக்கு போகும்போது ஏதாவது ஒன்று எழுத தேவைப்பட்டால் பேனான்றது உங்கள்கிட்ட இருக்காது. எடுத்துகிட்டு வராத பேனா உங்ககிட்ட இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு ட்ரிப் போனாலும் எங்கே வெளியே போனாலும் இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படலாம் அப்படின்னு யோசித்து அதுக்கு ஒரு லிஸ்ட்டை வச்சு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. ஒட்டுமொத்த புத்தகத்தையும் நீங்கள் தூக்கி போட்டுட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மறந்துடாதீங்க. அது என்ன தெரியுமா? வாழ்க்கையில் உண்மையை பேசுங்க. நம்ம போய் பேசி எதையும் பெருசாக சாதிச்சுட்டு போகிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் உண்மையை நீங்கள் நேர்மையாக பேசலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. உண்மையை பேசுகிறதுனால ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா அது வரது தப்பே கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அது பிரச்சனை கிடையாது, அது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் சிறந்த வேலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதாவது இந்த வேலை பெரிய வேலை, இந்த வேலை சின்ன வேலைன்னு கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது சிறப்பான வேலை தான். நீங்கள் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சால் மட்டும் போதும். இந்த உலகத்தில் மோசமான வேலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு வேலையே இருக்கக்கூடாது. உங்களுக்கு யாராவது ஒரு நபர் ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை தாராளமாக செய்யுங்க. இங்கே மேட்டர் நீங்கள் அதை சிறப்பாக செய்கிறீங்களா அப்படின்றது மட்டும்தான் கேள்வி. வாழ்க்கையில் எக்காரணத்தை கொண்டும் போகிறோம் நான் விட்டுட்டேன் அப்படின்னு வாழ்க்கையில் நம்பிக்கையே விடாதீங்க. நெவர் கிவ் அப் அப்படின்றத உங்களோட டைரியில் நீங்கள் பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் எழுதிக்கோங்க. கேன்சரே வந்தாலும் சரி, உயிரே போனாலும் சரி, உங்களால் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை சிறப்பாக செய்ய முடியும். இந்த புத்தகம் மாதிரி அந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. கடைசியாக என்னோடய குழந்தைகளுக்காக இப்போ நான் எழுத போகிற எந்த ஒரு விஷயமும் இன்றைக்கி அவங்களுக்கு புரியாது அப்படின்றது எனக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம், அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கான எந்த ஒரு மனதும் எனக்கு இல்லை. எனக்கு இந்த கேன்சர் கொடுக்கக்கூடிய வழியை விட என்னோடய குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு போகிறோமேன்ற வழி தான் மிக பெருசாக இருக்குது. இப்போ வரைக்கும் என்னோடய குழந்தைகள்கிட்ட எனக்கு கேன்சர் இருக்குன்றதை நான் சொல்லலை. என்றைக்காவது சிம்டம் அதிகமாகட்டும் அன்றைக்கி சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்றைக்காவது இந்த வலி அதிகரிச்சதுன்னா அன்றைக்கி என் குழந்தைகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் குழந்தைகிட்ட அதை சொல்லும் போது அவங்களுக்கு வலிக்குமே நினைக்கிறத பார்க்கும்போது எனக்கு வர வலி இன்னும் பெருசாகட்டும் அப்படின்னு தான் தோணிக்கிட்டு இருக்கு. என்னோடய குழந்தைக்கு எதிர்காலத்தில் அப்பா இருக்க போகிறதில்ல அப்படின்றத நினைக்கும் போது தான் எனக்கு மிகப்பெரிய வலியே ஏற்படுது. என்னோடய குழந்தை இதை செய்யும் போது நான் பார்க்க இருக்க மாட்டேனே, என்னோட குழந்தை அதை செய்யும் போது நான் பார்க்க இருக்க மாட்டேனேன்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பெருசாக வலிக்கிறது இல்லை. ஆனால் என் குழந்தைக்கு அப்பா இருக்க மாட்டாரே அப்படின்னு நினைக்கும் போது தான் மிகப்பெரிய வலி அது எனக்கு கொடுக்குது. என்னோட குழந்தையோட நினைவில் நான் இருக்க மாட்டேனோ, அவங்களுக்கு நான் ஞாபகம் இல்லாமல் போயிடுவேனோ, அவங்க முழுசாக என்னை மறந்துடுவாங்களோன்னு நினைக்கும் போது அது மிகப்பெரிய வலியாக இருக்குது. அதனால தான் சின்ன சின்ன செயல்களை அவங்க கூட சேர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். எதெல்லாம் செஞ்சால் அவங்க என்னை ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்படின்னு தேடி தேடி அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா அம்மா இல்லாத நிறைய குழந்தைகளை தேடி தேடி பார்த்து அவங்க வாழ்க்கையில் எதை மிஸ் பண்ணுறாங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி கேட்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க இறக்கும் போது என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்களா? அவங்களோட வலி தான் அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்குமா, இல்லை என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்ற வலி பெருசாக இருந்திருக்குமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. நான் அதற்கான பதிலை சொல்கிறேன். என்னோடய குழந்தைகளை விட்டுட்டு போகிறது தான் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய வலி. இந்த கேன்சரை விட ரொம்ப பெரிய வலியை அதுதான் கொடுக்குது. சில நேரத்தில் என்னோடய குழந்தைகள் வளர்ந்து வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். எங்கள் அப்பா நான் என்னவா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படின்ற கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வியை கேட்டால் அதற்கான பதில், நீங்கள் எதுவாகவும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறதே இல்லை. நான் ஒரு டீச்சர், என் வாழ்க்கையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஒரு குழந்தைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதி என்னென்னா, பெற்றோர்களால் செய்ய முடிஞ்ச மிகப்பெரிய அநீதி என்னென்னா, பெற்றோர்களோட ஆசையையும் கனவையும் அந்த குழந்தை மீது திணிக்கிறது தான். குழந்தைக்குன்ற ஒரு கனவு வேணும். அந்த கனவு தான் அவங்கள தனித்துவமானவனாக மாற்றுது. பெற்றோர்களோட கனவை குழந்தை மீது திணிக்கவே கூடாது. அதனால் எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு கனவும் கிடையாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உயரிய வாழ்க்கையை வாழணுன்ற ஆசை மட்டும்தான் இருக்குது. ஆனால் எது சந்தோஷம், எது உயரம், அது உங்களோட கனவு தான் உங்களுக்கு சொல்லும். பெரிய கனவை காணுங்க, அந்த கனவை நோக்கி போங்க. சில சமயம் கனவை அடைய முடியாமல் போகலாம், தப்பே இல்லை. கனவு இருந்துதா அது மட்டும்தான் முக்கியம். அடுத்து என்னோட மனைவி ஜெய். இவ்வளவு நேரம் யாரோட கதையை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க? ராண்டி பாஷ். இந்த கேன்சர் வந்த இந்த பேஷண்ட் தானே. என்றைக்காவது கேன்சர் வந்த பேஷண்ட் கூட வாழக்கூடிய மனிதர்களை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேன்சர்ன்றது கொடூரமான நோய் தான். ஆனால் அந்த நோய் வந்தவங்களுக்கு எவ்வளவு அட்டென்ஷன் கிடைக்குதோ கூட இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கிறதே கிடையாது. இந்த நோய் வந்தவங்க எவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறாங்களோ நிகரான வேதனையை தான் கூட இருக்கிறவங்களும் அனுபவிக்கிறாங்க.
ஜெய் அதே வேதனையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. ஒவ்வொரு நாளும் கொடூரமான வலி அவருக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எப்போவுமே என் மீது தான் கருணையை காட்டுவாங்க. அவன் மீது கருணை காட்டுறதுக்கு கூட இங்கே ஆள் கிடையாது. ஜெய் கண்டிப்பாக என்னோட குழந்தைகளை ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு தெரியும். அப்பா இல்லாத குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக குழந்தைங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை வாங்கி கொடுக்க மாட்டா அப்படின்றதும் எனக்கு தெரியும். ஒவ்வொரு நாள் இரவும் நாங்கள் அழாத நாட்களே கிடையாது. படுக்கையில் படுத்து அழுதுகிட்டே இருப்போம். திரும்ப தூக்கம் வரும். தூக்கத்துக்கு நடுவில் எந்திரிச்சு கட்டி பிடிச்சி அழுத நாட்களும் இருக்குது. சில நேரங்களில் அடுத்த நாள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு சமைச்சு தரணுமேன்றதுனால வலுக்கட்டாயமாக தூங்கின நாட்களும் இருக்குது. ஜெய் எப்போவுமே என்கிட்ட ஒரு விஷயந்தான் சொல்வாள். ராண்டி, என்னோடய படுக்கையில் திரும்பி பார்க்குறப்போ நீங்கள் அங்கே இல்லை அப்படின்ற ஒரு நாளை என்னால் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியல. ஏதாவது ஒரு வெக்கேஷனுக்கு குழந்தையை கூட்டிகிட்டு போகிறப்போ கூட நீங்கள் இல்லை அப்படின்றத நினச்சி பார்க்கவே முடியல. எங்கே போகணுன்னாலும் பிளான் போடுறது நீங்கள் தானே. இப்போ இதுக்கப்புறம் யார் பிளான் போடுவா? எனக்கு ஒரு பெரிய கவலை கிடையாது. ஏன்னா ஜெய்யால் அந்த பிளானை போட முடியும். அவளோட வாழ்க்கையை அவளால் பார்த்துக்க முடியும். அவளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா அவள் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறதுலையும் எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. நாங்கள் 2 பேரும் ரொம்ப கடுமையாக இந்த திருமணத்துக்காக உழைச்சிருக்கோம். ஒரே ஒரு வருத்தம், அதை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு நான் இல்லையே அப்படின்றது தான். நான் இல்லைன்றதுக்காக என் குடும்பத்தில் இருக்கிற யாரோட வாழ்க்கையும் நின்று போகணுன்ற அவசியம் கிடையாது. கடைசியாக என்னோடய குழந்தை பருவ கனவுகளுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என்னோடய குழந்தை பருவ கனவுகள் என்கிட்ட இல்லாமல் இருந்திருந்தா இன்றைக்கி நான் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணுன்றது கூட எனக்கு தெரியாமல் போயிருக்கும். நான் யாருன்ற கேள்விக்கான பதில் கூட இல்லாமல் போயிருக்கும். இந்த கடைசி பாடத்தை என்னால் எடுக்க முடியாமலே கூட போயிருக்கும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னோடய கேன்சருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன், கேன்சர் தான் எனக்கு வாழ்க்கையை என்னன்னு காட்டுச்சு அப்படின்லாம். நான் இந்த கேன்சருக்கு நன்றிலாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப கொடூரமான தேவையில்லாத ஒரு நோய் தான். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் நாளில் சாக போகிறேன்ற அட்வான்ஸ் நோட்டீஸ் எனக்கு வந்ததுக்கு நான் கொஞ்சம் நன்றியோடு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வாழ்க்கையை உண்மையாக நான் கொஞ்சம் புரிஞ்சிக்கவும் செஞ்சேன். ஆனால் அந்த அட்வான்ஸ் நோட்டீஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நீங்களும் இன்னும் கொஞ்ச நாளில் இறந்து தான் போகிறீங்க. நான் எப்போ இறந்து போவேன்றது எனக்கு தெரிஞ்சாதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறணுன்ற அவசியமே கிடையாது. நீங்களும் இன்னும் கொஞ்ச நாளில் இறந்து தான் போகிறீங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கையை இந்த நிமிடத்தை ரசித்து வாழலாம், தப்பே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கனவுகளை தயவு செஞ்சு பட்டியலிட்டு வைங்க. அது எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்காக கிடையாது. வாழ்க்கையில் எந்த திசையை நோக்கி போகணுன்ற திசை காட்டி அது செயல்படும். நீங்கள் சரியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் திரும்பி பார்க்குறப்போ உங்களோட சின்ன வயசு கனவு எல்லாத்தையும் நீங்கள் சாதிச்சு தான் இருப்பீங்க. நான் திட்டமிட்டு எந்த ஒரு கனவையும் சாதிக்கலை. கனவுகள் ஒரு புறம் இருந்தது. என் வாழ்க்கையை சரியான வழியில் நான் நடக்கணும்னு தான் நினச்சேன். திரும்பி பார்த்தா என்னோடய கனவுகள் எல்லாமே சாத்தியமாயிருக்கு. உங்கள் கனவுகளும் சாத்தியமாகும். நீங்கள் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தால் மட்டும் போகிறோம். இதோட இந்த புத்தகம் முடியுது. பல நல்ல பாடங்களை இந்த புத்தகம் சொல்லிக் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகத்தை நான் முதல்ல படித்தது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த புத்தகமே எனக்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் சொல்லி கொடுத்துச்சு. நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை வாங்கினேன். ஏன் வாங்கினேன் அப்படின்னா, நான் வென் பிரீத் பிகம்ஸ் ஏர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி பேசியிருந்தேன். அதை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆத்மாத்மான சந்தோஷம் கிடச்சிதுன்னு சொல்லலாம். ஒரு மனிதன் கடைசி விளிம்பில் இருக்கும்போது அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை பற்றி பேசுகிறப்போ ஒரு எமோஷனை வெளியே கொண்டு வந்து என்னோடய முழு திறனை காட்ட முடியுது. அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ அது சார்ந்த புத்தகம் நிறைய நம்ம படிக்கலாம் அப்படின்னு தேடும்போது தான் தி லாஸ்ட் லெக்சர் இந்த புத்தகம் கிடச்சிது. இந்த புத்தகத்தை வாங்கும்போது என்னோடய எதிர்பார்ப்பு ஒன்று தான். ஒரு மனுஷனுக்கு கேன்சர் வந்துடுச்சு, அவன் சாக போகிறான், அவன் லைஃப் எவ்வளவு ஃபிலாசபிக்கலாக இருக்கும், எவ்வளவு வழிகள் நிறைந்ததாக இருக்கும், அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் இந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போட புத்தகத்தை படித்தேன். புத்தகத்தை படிக்கும்போது தான் தெரிஞ்சுது இது முழுமையாக அப்படிப்பட்டதாக இல்லை. அங்கங்கே அப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட்டுன்றது வருது. ஆனால் மற்ற இடங்களில் கொஞ்சம் சிரிப்பையும் நமக்கு கொண்டு வருது, கொஞ்சம் ஹியூமர் இருக்குது. சில இடத்துல பார்த்தா செல்ஃப் ஹெல்ப் புக் மாதிரி ஜஸ்ட் அட்வைஸை ஃபேஸில் அடித்த மாதிரி இருந்துச்சு. படித்த உடனே எனக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னடா நம்ம எதிர்பார்த்தது என்ன? நம்ம எதிர்பார்த்தது சோகத்தை புளியக்கூடிய ஒரு கதை. ஆனால் இதில் ஹியூமர் இருக்குது, லெசன்ஸ் இருக்குது, என்னடா இது அப்படின்னு நினச்சேன். அப்போ எனக்கு ஒரு முக்கியமான பாடம் தெரிஞ்சுது. எப்போவுமே ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறப்போ இந்த புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை நம்ம வச்சுக்கக்கூடாது. புத்தகத்தை வாங்குறப்போ இந்த புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்ற கேள்வியை வச்சுருக்கணும். இந்த புத்தகத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்ற ஆர்வத்தை வச்சுருக்கணும். எப்போ எதிர்பார்ப்பை வச்சுருக்கோமோ ஏமாற்றம் கிடைக்கும், எப்போ ஆர்வத்தை வச்சுருக்கோமோ ஆச்சரியம் கிடைக்கும். அதனால தான் என்ன பண்ணேன், இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே எடுத்து ஓரமாக வச்சேன். தயவு செஞ்சு இந்த புத்தகத்தை பற்றி நீ இப்போ பேசாத, மொத்தமாக படித்ததை மறந்து போயிடு. 1 வருஷத்துக்கு இந்த புத்தகத்தை நீ தொடக்கூடாது. 1 வருஷம் கழித்து திரும்ப எடுத்து படி. அப்போ எதிர்பார்ப்பு இல்லாமல் ஓரளவுக்கு படி. எதிர்பார்ப்பு ஏன்னா இருந்துச்சு, இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் மற்ற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு பிளைண்டாக படி. அப்படி படிக்கும் போது உனக்கு சில விஷயங்கள் தெரியும், அதை நீ போய் பேசு அப்படின்னு ஒரு வருஷம் ஓரமாக வச்சேன். 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, நான் எடுத்து திரும்ப படித்தேன்.
வீடியோ போடுறதுக்கு ஒரு மாதம் டைம் எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அங்கங்கே பிரீத் பிகம்ஸ் ஏர் மாதிரி இருந்திருக்கும், அது புத்தகத்தோட ஒரிஜினல் டேஸ்ட்டு. சில இடத்துல ஹியூமர்ஸ் வந்திருக்கும், சில இடத்துல ஒரு லைஃப் லெசன்ஸ், ஃபிலாசபிக்கல் லெசன்ஸ், ஒரு ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் அப்படின்னு நிறைய வந்திருக்கும். அப்படி தான் புக்கு இருந்துச்சு. அதை நான் ஓரளவுக்கு ஒரிஜினலாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த கதையில் நான் அங்கங்கே நான் பேசியிருப்பேன். அதாவது ஏதோ நான் ராண்டி பாஷ் மாதிரி பேசியிருப்பேன். ஏன்னா இந்த புத்தகம் அப்படி நம்மள்ட்ட பேசுது. அவர் டேரெக்டாக நம்மள்ட்ட பேசுகிறதுனால நான் இந்த புத்தகத்தை ஒரு டைஜஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிறப்போ அந்த ராண்டி பாஷோட ஒரு டோன் எடுத்து பேசினா தான் இந்த புக் படிக்கிறப்ப எப்படி இருந்ததோ அதே ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்காகலாம் நீங்கள் புத்தகம் படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் கிடைக்குமோ அதை என்னால் கொடுத்துட முடியாது. பெஸ்ட் என்னால் என்ன கொடுக்க முடியும்னா, நான் இந்த புத்தகம் படிக்கிறப்போ எனக்கு எப்படி ஃபீல் ஆனதோ அதை ஓரளவுக்கு ஒரு 80% கடத்த முடியும். அப்படி தான் கடத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இது நியூ இயரில் வரும்னு நினைக்கிறேன். ஒரு January 3 போல் வரும்னு நினைக்கிறேன். இந்த January 1 சண்டே வரும்னு நினைக்கிறேன். அப்படி வந்ததுன்னா அவங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் நம்ம சேனலோட ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நிறைய பயோகிராஃபிஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நிறைய ப்ரொடக்டிவிட்டி சயின்ஸ்லாம் பேசுகிறோம். பயோகிராஃபிஸ் உண்மையான வாழ்க்கை எப்படி இருக்குன்றத பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது ரொம்ப ரொம்ப கடினமான வேலை. என்னோடய வேலை பலுக்கு நடுவில் அது என்னால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசுகிறேன். கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். அதற்காகலாம் எதிர்பார்த்துடாதீங்க. எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் தரும். வெறும் ஆர்வத்தோடு மட்டும் இருங்க. அடுத்த சண்டே என்ன வீடியோ வரும் அப்படின்ற ஆர்வம் இருந்தால் ஏமாற மாட்டீங்க. எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாந்துருவீங்க. ஆர்வம் எப்போவுமே ஆச்சரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.